தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரனே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதிநாதனே திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழும் குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். புஷ்பலதமா விநாயகர் பாடல் பாடும். பிடியதன் உருவுமை குலமிகு கரியது, வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடம் கடிகன பதிவரே அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுறையினையே. திருச்சிற்றம்பலம். உஷாமா நாலு துதி பாடுங்க. சிவாய நம. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலோர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அம்மா வாருங்கள் அம்மா, தொடங்கலாமா? நீங்க திருவடி வணக்கம்மா. திருவடி வணக்கம் அம்மா. திருவடி வணக்கம். அனைத்து அடியார்களையும் வணங்கிக்கிறாங்க. சிவாய நம. அம்மா மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. மைக் ஆன் பண்ணுங்க. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருட் பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். ஒப்பில்லாத தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி. தெய்வ சேக்கிழார் பெருமான் இறைவன் திருவருளால் அடியார் பெருமையை விரித்து அருள தளரிற்றறிவார் நாயனார் புராணத்தை இறைவன் திருவருளால் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒப்பில்லாத சேர்மான் பெருமான் நாயனார் பெருமான் திருவடிகளை வணங்கி, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகளை வணங்கி இன்றைய வகுப்பிற்குள் செல்வோம். நம்ம போன வகுப்புல எல்லாம் பார்க்கும்போது ஒப்பில்லாத களரீற்று அறிவார் நாயனார், எல்லா உயிர்களும் சொல்லுகின்ற அந்த சொற்களை உணர்ந்து அவற்றின் துன்பத்தை நீக்கி அருள் பாலிப்பதற்காக இறைவனிடமிருந்து அந்த உயிர்கள் சொல்லுவதை உணரும் தன்மை பெற்றவர், மேகத்தையும் வெற்றி கொண்ட கொடையினை உடையவர். அத்தகைய களரீற்று அறிவார் நாயனார் பெருமானோட சுந்தரமூர்த்தி நாயனாரை நட்பு கொள்ளணும் அப்படின்னு இறைவன் திருவுள்ளத்துல விரும்புறார். இறைவனுடைய கட்டளைப்படி திருத்தில்லையில இறைவன் திருநடனம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த அமுத கூத்தினை, ஆனந்த அமுத கூத்தி வணங்கி சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை தரிசிப்பதற்காக திருவாரூருக்கு வருகின்றார். திருவாரூருக்கு எழுந்தருளி வரும் பொழுது
அப்பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் திருநாகையில் வீற்றிருக்கின்ற திருநாகை காரோணத்தில் வீற்றிருக்கின்ற காயாரோகணேஸ்வரர் அப்படின்ற சுவாமியை வணங்கி அவரிடமிருந்து பட்டாடைகள், பொன், நிறைய செல்வங்கள், பொன்னால் ஆன சுரிகை, அப்புறம் வாகனங்கள், நல்ல விரைந்து தாவக்கூடிய வெற்றியுடைய குதிரைகள், இதெல்லாம் முதலான இன்னும் பல செல்வங்களும் பெற்றுக்கொண்டு திருவாரூருக்கு வருகின்றார். சேரமான் பெருமான் நாயனாரை எதிர்கொண்டு செல்கின்றார். அதான் சென்ற வகுப்புல பார்த்துக்கிட்டோம். அதாவது எப்படி வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இருவரும் கண்டவுடன் முதல்ல யார் வணங்குறது அப்படின்றது அடியார் பெருமக்களுடைய அந்த பெருமை. அப்ப சுந்தரமூர்த்தி நாயனார் வணங்குவதற்கு முன்பாக சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகளை பணிந்து வணங்கினார். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானும் இவர் திருவடிகளை பணிந்து வணங்கி தழுவி கொண்டார். பெரியவங்க தழுவினதுக்கு அப்புறம் தான் சின்னவங்க அதனை ஆமோதிக்கணும். அதனால சுந்தரமூர்த்தி நாயனார் தழுவி கொண்டவுடன் இவரும் தழுவி கொண்டார். அன்புடைய நெஞ்சங்கள் கலந்தது, தூய பக்தியும் மேன்மேலும் பெருகியது. அதை கண்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் மிகுந்த ஆனந்தம் கொண்டு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு என்ன அருள் நாமம் தருகின்றார்கள் அப்படின்னு சொன்னா, சேரமான் தோழர். இதுவரையும் தம்பிரான நான் முதலே சொல்லியிருக்கேன். சிவபெருமானதான் தம்பிரான்னு சொல்லுவோம். தனக்கு மேல் ஒரு தலைவர் இல்லாதவர், தனக்குத்தானே பிரானாய் விளங்குபவர், அத்தகைய இறைவன், ஒப்பில்லாத இறைவனுக்கு தோழராய் இருந்தவர். அதனால் தம்பிரான் தோழர் என இதுவரை பெயர் பெற்றிருந்த சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு இப்ப சேரமான் பெருமாள் நாயனாருடைய நண்பு கலந்தமையால், நண்போட 2 பேரும் ஒன்னாக சேர்ந்ததுனால அவருக்கு சேரமான் தோழர் அப்படின்ற அருள் நாமமும் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தோம். இத்தகைய இறைவனுக்கு இவ்வளவு ஒரு அன்புக்குரிய பக்திக்குரிய அடியாரை எனக்கு கொடுத்தாரே அப்படின்னு சொல்லிட்டு இருவரும் மனம் மகிழ்ந்து இதற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு சேரமான் பெருமாள் நாயனாருடைய செங்கை கொடுத்து சிவந்த செங்கையை பற்றி கொண்டு சுந்தரமூர்த்தி நாயனார் திருக்கோயிலுக்கு அழைச்சிட்டு போறாரு. திருவாரூர் திருக்கோயிலுக்கு அழைச்சிட்டு போறாரு. அங்க திருவாரூர் திருக்கோயிலுக்கு போன உடனே முதல்ல அடியார் பெருமக்களை வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவாசிரியன் மண்டபம் அங்க வணங்கி அங்க இருக்கிற அடியார் பெருமக்களை வணங்கி கோவிலை வளம் கொண்டு புற்றிடம் கொண்டார் ஆகிய இறைவன். திருவாரூரோட பெருமையை போன வகுப்புலயே விரிவா சொல்லியிருந்தேன். அதாவது என்னன்னா, இந்த உலகம் அப்படின்றத பூமகள்னு சொல்லுவோம் இல்லையா, நிலமகள்னு சொல்லுவோம், பூமாதேவின்னு சொல்லுவோம். அதை பெண்ணா உருவகப்படுத்திருக்கோம். இந்த பூமிக்கு எப்படி நம்ம ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு இதயம் நமக்கு நெஞ்சுக்கூட்டுல இருக்கோ, அதே போல இந்த பூமிக்குன்னு ஒரு இதயம் இருக்கு, ஒரு இருதயம். அந்த இதயம் பாத்தீங்கன்னா மொட்டு மாதிரி இருக்குமா. அதனாலதான் இந்த பூ மொட்டு போல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிலமகள், இந்த பூமி மகள், பூ மகளோட அந்த இதய மொட்டு தான் திருவாரூர் அப்படின்னு சொல்றாங்க. திருவாரூர் பூங்கோயில். அப்ப அந்த பூமியோடைய பூ மாதிரி இருக்கிற அந்த இதயம் இருக்கிறதுனால கோயிலுக்கே பூங்கோயில் அப்படின்ற பேர் இருக்கு. அத்தகைய சிறப்பு உடையது. வேத மூலமாகிய ஓம் அப்படின்ற பிரணவம். அதையும் சொன்ன வேதங்கள் சிவபெருமான் ஜோதி ஸ்வரூபமாக விளங்கினார் இல்லையா. திருமாலும் பிரம்மனும் காண முடியாத ஜோதி ஸ்வரூபமா விளங்கும் பொழுது முதல்ல அவர்கிட்ட தோன்றினது ஓம் அப்படின்ற பிரணவம் தான். அதுக்கப்புறம் தான் வேதம் தோன்றியது. இப்ப வேதம் முதல்னு சொல்லுவாங்க. வேதத்துக்கு முன்னாடி தோன்றின இந்த ஓம்ன்ற பிரணவம் இங்க இருந்துதான் திருவாரூர் புற்றிடம் கொண்டார்லேருந்து தோன்றியது. அதனாலதான் அது ஆதி குறிப்பது ரொம்ப பழமையான கோயில்னு சொல்லுவாங்க. அப்பர் பெருமான் பாடும்போது அதோட பழமையே சொல்லுவார். எப்ப நீ தோன்றுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமை. அதனாலதான் புற்றிடம் கொண்ட எந்த கோயிலையும் அபிஷேகம் நடக்காது. ஆனா இந்த கோயில்ல புற்றிடம் கொண்டிருந்தாலும் பல கோடி 100,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றதுனால அபிஷேகம் உண்டு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த அந்த திரு கோயிலுக்கு, திருவாரூர் கோயில் பூங்கோயிலுக்கு சென்றிருந்தார்கள் 2 பேரும். இப்போவே பெரியவங்களை முன்னாடி விட்டுட்டு அவங்கதான் நிக்கணும், நம்ம அடுத்தது நிக்கணும். சுந்தரமூர்த்தி நாயனார் முன் நிற்க பின் நின்று இறைவனை வணங்கி சேரமான் பெருமாள் நாயனார் திருவாரூர் திரு மும்மணிக்கோவை பாடுகின்றார் அப்படின்னு பார்த்தோம். 3 வகை செய்யுள்களால சிவபெருமானையே, திருவாரூர் பெருமானையே பொருளாக கொண்டு 3 வகை செய்யுள்களால அவர் பாடுகின்றார். அந்த திரு மும்முனிக்கோவையை பாடி அது முதல்ல அவர் திரு பொன்வண்ண திரு அந்தாதி பாடினாரு, அங்க தில்லையில பாடினாரு. இங்கேயும் இங்க திருவாரூர் மும்மணிக்கோவை பாடுறாரு.
இதை வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் எதற்கு இருந்து பாடுறதால இன்னும் சிறப்புன்றாங்க. அப்படியே அவரும் கேட்க இந்த பாடலை பாடுகின்றார். பாடி முடிச்ச உடனே 2 பேரும் திருமாலை பறவையா திருமாளிகைக்கு போறாங்க. அடியார் பெருமக்களை வந்து எப்படி நம்ம வரவேற்கணும் அப்படின்னு சொல்றத நம்ம பார்த்தோம் மிக சிறப்பா. அதாவது வாசல்லையே வந்து நல்லா வந்து அழகான அந்த தோரணங்கள், அது பூ மாலைகளாயும் முத்துக்களாலும் ஆன தோரணங்களை கட்டி தொங்க விட்டு வாசனை கூட்டுறதுக்காக. அடுத்தது வந்து நிறை குடம் வச்சிருக்கணும், நிறை குடங்கள் வச்சிருக்கணும். அடுத்தது வந்து தீபம், தூபம், அகில் புகைன்னா அது வாசனை மிகுந்த புகை. அந்த அகில் தூபம் போட்டுட்டு இதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு விளக்கு, பொங்கும் விளக்குன்றாங்க, ஒளி வீசிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த விளக்கு, தீபம், தூபம், பூரண கும்பம் எல்லாம் வைத்து பெண்கள் முக்கியமா மங்கள உடையவர்கள் அவங்க இந்த மங்களமுடைய பொருள்கள்லாம் வரவேற்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து சுந்தரமூர்த்தி நாயனாரும் சென்று தன்னுடைய இல்லத்துக்கு வருகின்றார். அவரை வரவேற்று அழைத்து கொண்டு போகின்றார்கள். அடுத்தது பூஜனை. பூசனை அப்படின்னு சொல்லும்போது அடியார் பெருமக்கள் உள்ளார அழைச்சிட்டு போனோம். இதை வந்து படிப்படி மாகேஸ்வர பூஜை எப்படி செய்யணும் அப்படின்றது. முதல்ல இவ்வாறு வரவேற்று உள்ளார அழைச்சிட்டு போய் அவங்க பாதத்தை வந்து விளக்கணும். அவங்க பாதத்தை விளக்கி அவங்களுக்கு அர்ச்சனை புரியணும். மலர்களால அர்ச்சதையால அர்ச்சனை புரியணும். இது போல அர்ச்சனை எல்லாம் முடிஞ்ச உடனே சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் என்ன சொல்றாங்கன்னா, தூண்டும் சோதி விளக்கணையார், ஒளி அதாவது பிரகாசமுடைய ஜோதி போன்ற பறவையார் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து தன்னோட மனைவியாகிய சுடர் போல விளங்குகின்ற அந்த பறவையாற்ற என்ன சொல்றாருன்னா, அடியவருக்கு திருஅமுது சமைக்க வேண்டும் செய்வாயாக அப்படின்னு சொன்ன உடனே அவரு நம்ம சொன்னாலே எத்தனை வகை, 6 வகை சுவை, 4 வகையா சமைக்கலாம். அதுல நிறைய காய்கறிகளை இந்த 6 சுவையில தேர்ந்தெடுத்து 4 வகையில உண்ணும்படி செய்கிறார்கள். அதுவும் எப்படின்னா விருப்பத்துடன் செய்கின்றார், அன்போடு பரிமாறுகின்றார். இதுதான் முக்கியம்னு சொன்னோம். இது போல வந்து உணவு சமைத்ததுக்கு அப்புறம் வந்து தனித்தனியாக பிராமணர்கள் வந்து அவங்க உணவு பழக்க முறை வேறு, அவங்க சுத்தி எல்லாம் பண்ணி சாப்பிடுவாங்க. அதனால கணவருக்கு தனியாக, அரசருக்கு தனியாக செய்யறாங்க. ஆனாலும் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமாள் இருவரும் ஒன்றாக ஒருங்கே அமுது செய்ய வேண்டும்னு சொல்ல முதல்ல வந்து சேரமான் பெருமாள் நாயனார் கை குவித்து தடுக்கின்றார், வேணாம் ஐயா அப்படின்ட்டு. ஆனாலும் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அவர் கையை பிடிச்சுக்கிட்டே இல்ல அப்படிதான் நம்ம சாப்பிடணும்னு சொன்ன உடனே அவரும் அதற்கு இசைகின்றார். உணவு வந்து பரிசனங்கள் சொல்லுவோம் இல்லைங்களா, அது கூட வந்த அரசரும் ஒரு படையே ஓரளவுக்கு வந்திருக்கும். அவர் கூட அவர் அங்க தங்குறதுக்கு, உணவு ஊன்றதுக்கு, பாதுகாவலுக்கு, அந்த எல்லா பரிசனங்களுக்கும் சேர்த்து வந்து விருந்து வைக்கின்றார்கள். இல்வாழ்க்கைக்குரியவர்கள் இது போல வந்து நம்ம அடியார்கள் துறவிகள் இவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு உணவு செய்யணும். அது நம்மளோட கடன். அந்த கடனை சிறப்பாக செய்து முடித்தருளினார். இதுவரையும் வந்து சென்ற வகுப்புல பார்த்தோம். 76வது பாடல் வரையும் பார்த்தோம். இன்று வந்து 77வது பாடல்ல இருந்து நம்ம பார்க்கணும். இப்போ மாகேஸ்வர பூஜையில ஒவ்வொரு படியா சொல்லிட்டு வரும் பொழுது முதல்ல என்னென்னலாம் வச்சு வரவேற்கணும் அப்படின்னு பார்த்தோம். அவங்களுக்கு அப்புறம் பூசனை செய்யணும். உயர்ந்த ஆசனம், அதாவது பொன்னாலான ஆசனம், பொன்னான கால்களை உடைய ஆசனத்துல உட்கார வச்சாங்கன்னு பார்த்தோம். உயர்ந்த ஆசனத்துல உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து அர்ச்சித்து அதுக்கப்புறம் திருவாமுது சேவிக்கணும். திருவாமுது சேவித்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும், அடுத்தது என்ன செய்யணும்ன்றத இப்ப பார்க்க போறோம். பனிநீர் விரவு சந்தனத்தின் பசும் கற்பூர விரை கலவை வனிதை அவர்கள் சமைத்து எடுத்து கொடுத்து மகிழ்மான் மதச்சாந்தும் புனித நரும் பூமாலைகளும் போற்றி கொடுத்து பொன்கொடியார் இனிய பஞ்சவாசமுடன் அடைக்காய் அமுதும் ஏந்தினார். சாப்பிட்டு முடிச்சோடனே தாம்பூலம் போடுவோம் இல்லைங்களா, அதுவும் ஒரு மரியாதைக்குரியதுதான். அதுவே எவ்வளவு சிறப்பா செஞ்சிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க பாருங்க. பனிநீர் விரவு சந்தனத்தின் பசுங்கற்பூர விரை கலவை, அதாவது எப்படின்னு சொன்னா இப்ப நம்ம சோப்பு போட்டு கழுவோம் இல்லைங்களா கைய, சாப்பிட்டதோடய அந்த வாசனை கையில இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் இல்லை. அந்த தாம்பூலம் எதுக்கு போடுறோம் அப்படின்னு சொன்னா பல வகைப்பட்ட உணவு சாப்பிடும் அந்த வாயில இருந்து அப்ப அந்த 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 வாசனை, அந்த சாப்பாடோட வாசனை நீங்கணும். இது போல கையில இருந்தும் நீங்கணும். அதனால அந்த கையில வாசனை பொருட்கள்லாம் வந்து தடவுவாங்க. அந்த
அந்த சாப்பிட்டு சோப்பு போட்டு கழுவுவது போல அவங்க வந்து கையில என்னென்னலாம் வந்து இந்த கையை சுத்தம் பண்றதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பன்னீர், அதாவது சந்தனம் இருக்கு. தூய சந்தனம் தான். இப்ப இருக்கிற மாதிரி கட்டி கிடையாது. சந்தனத்தை இழைத்து வச்சிருப்பாங்க. அந்த இழைக்கிறதுக்கு தண்ணீர் ஊற்றாம பன்னீர் ஊத்துவாங்க. பன்னீரால இழைக்கப்பட்ட சந்தனம். அதுல இன்னும் வாசனைக்காக வந்து பச்சை கற்பூரம் சேர்ப்பாங்க. பச்சை கற்பூரமும் குங்குமப்பூ இதெல்லாம் வந்து சரியான அளவுல போடணும். அதிகமா போடக்கூடாது. அப்ப எந்தெந்த அளவுல போடணுமோ அந்தந்த அளவுல இதெல்லாம் வந்து வனிதையர்கள்லாம் பெண்கள் சமைத்தெல்லாம் பக்குவப்படுத்த எந்தெந்த அளவுல எடுக்கணுமோ அந்த அளவுல எடுத்து எல்லாத்தையும் ஒன்றாக கலந்து ஒரு கலவையாக சந்தன குழம்பு கலவை போல கலந்து எடுத்து கொடுக்கின்றார்கள். அத பறவையார முன்னை வாங்கி பரிசனங்களுக்கும் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு சேரமான் பெருமாள் நாயனாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த வாசனை பொருட்கள் என்னென்னு திருப்பி சொல்றேன். சந்தனம், அதை வந்து பன்னீர்ல குழைக்கிறாங்க. பன்னீர்ல சந்தனக்கட்டையை தேய்ச்சி அது சந்தனத்தை உருவாக்கி அதோட இன்னும் வாசனைக்காக வந்து குங்குமப்பூவும் பசும் கற்பூரத்தையும் சேர்க்கிறாங்க. அது சேர்த்து அதை வந்து வேலைக்காரங்க எடுத்து கொடுக்க, வேலைக்காரங்க கொடுக்கறது மரியாதை இல்லையா, அவங்க செஞ்சு கொடுக்க அதை வாங்கி பறவையார் வந்து அடியார் பெருமக்களுக்கு தருகின்றார். கொடுத்து மகிழ் மான்மத சாந்தும் புனித நரும்பு மாலைகளும். இப்ப என்னன்னா இந்த வாசனைக்குரிய பொருட்கள் கையில பூசிக்கிறது. அடுத்தது உடல். இப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, எப்போதும் அந்த காலத்துல வந்து அரசர்களும் சரி, அரசர்கள் வந்து மலர் மாலைகளை அணிஞ்சிருப்பாங்க. அரசர்கள் இப்ப நமக்கு தெரியும் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானும் இறைவன் தேர்ந்து வந்து இறைவனுடைய அருள் என்னன்னா எப்போதும் திருமண கோலத்தோட இருக்கணும். அப்ப எப்போதும் இவரும் பூமாலைகள் அணிந்து கொண்டே இருப்பார். அந்த உணவு அப்படி உண்ணும் பொழுது உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது அந்த சூட்டுனால மாலைகள் கொஞ்சம் வாடி இருக்கும். அப்ப வேற மாலைகள் கொடுக்கணும். அப்ப என்ன பண்றாங்கன்னா, முதல்ல கையில பூசிக்கிறதுக்கு உடம்புல பூசுறதுக்கு அந்த கலவையை கொடுத்தாச்சு. இப்போ உடையில பூசுறதுக்கு உடையில மேல அணிவதற்காக என்ன கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மகிழ் மான்மத சாதம். அதாவது என்னன்னா, இப்ப நம்ம சென்ட் உடைகள் அணிஞ்சுப்போம் இல்லையா, அதே போல இந்த கஸ்தூரி அப்படின்ற மான்ல இருந்து கிடைக்கிற ஒரு வகை வாசனை பொருட்கள் அதை வந்து கொடுக்குறாங்க. அது உடையில வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை கொடுக்குறாங்க. அடுத்தது அந்த பழைய மாளிகை எல்லாம் கட்டி புது அப்போது மிகவும் புதிதாக மலர்ந்துள்ள மலர்களால் தொடுக்கப்பட்ட அந்த மாலைகளை வந்து கொடுக்குறாங்க. அதை அணிந்து கொள்வதற்காக கொடுக்குறாங்க. போற்றி கொடுத்து அதுதான் அப்ப இறைவன் நாமத்தை சொல்லி இவங்களை போற்றிதான் அதை கொடுக்குறாங்க. கொடுத்து பொன்கொடியார் இனிய பஞ்சவாசமுடன் அடைக்காய் அமுதும் ஏந்தினார். பொன் போன்ற, அதாவது எப்படின்னு சொன்னா கொடி போன்றவர்கள் பெண்கள்னு சொல்லுவோம் இல்ல, அது போல கொடி போன்ற அழகிய பெண்கள். அதுவும் அந்த நிறம், அவங்களோட நிறம் பொன்னிறமா இருக்கிறதுனால பொன்கொடி போல இருக்கிறாங்க. அத்தகைய பெண்கள் என்ன பண்றாங்க, இதெல்லாம் செய்யறாங்க. அப்போ ஒருத்தவங்க என்ன பண்றாங்க, இந்த கலவையெல்லாம் சந்தன கலவையெல்லாம் கலந்து கொடுக்குறாங்க. ஒருத்தவங்க பூமாலைகள்லாம் தொடுத்து கொடுக்குறாங்க. மான்மத சாந்தெல்லாம் வந்து தயாரிச்சு கொடுக்குறாங்க. அதெல்லாம் கொடுக்க பறவையார் வந்து எடுத்து எல்லாருக்கும் அதை வந்து பரிமாறி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அடுத்து கடைசி என்ன பண்றாங்க, இனியே நம்ம தாம்பூலம் சொல்லுவோம் இல்லைங்களா, தாம்பூலம் வந்து குறைந்தபட்சம் அதுல வந்து வெற்றிலை பாக்கு நீங்க கொஞ்சம் சுண்ணாம்பு சீவல் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அது சிறப்பா எப்படி இருக்கும், அந்த காலத்துல எப்படி விருந்துல கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க பாருங்க. இனிய பஞ்சவாசமுடன் அடைக்காய் அமுதும் ஏந்தினார். இந்த அடைக்காய்ன்றது ஒண்ணும் இல்ல, அடைனால இலைன்னு அர்த்தம். வெற்றிலை, காய்னா பாக்கு, வெத்தலை பாக்கு கொடுக்குறாங்க. ஆனா இதோட என்னென்ன சேர்த்து கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிய பஞ்சவாசம் உடன், இந்த பஞ்சவாசம்ன்ற பொருளையும் கலந்து கொடுக்குறாங்க. இப்பெல்லாம் நம்ம வந்து கல்யாணத்துக்கு எல்லாம் போனா சில இடத்துல அந்த பீடான்னு சொல்லி கொடுப்பாங்க. சாப்பிட்டது முடிச்சதுக்கு அப்புறம் வெற்றிலை இருக்கும் அதெல்லாம் வந்து அப்புறம் இந்த பப்பாளியோட காயில இருந்து போட்டு அந்த ஜீரால போட்டு அந்த இனிப்பு அதுல வச்சு இந்த சீவல் அதுல இனிப்பு கொஞ்சம் இதெல்லாம் போட்டு தேன் கலந்து அந்த பப்பாளி காயை கொஞ்சம் போடுவாங்க. அதுல கொஞ்சம் குங்குமப்பூ, இந்த ஏலக்காய், கிராம்பு கொஞ்சம் இதெல்லாம் வச்சு போடுவோம். இப்ப தெரிய பழக்கம் அது. அப்ப என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னது பாத்தீங்கன்னா, இந்த பஞ்சவாசம்னா ஒரு 5 வகை வாசனை பொருட்கள். அததான் வந்து இந்த தாம்பூலத்துல வச்சிருக்காங்க. அது என்னென்ன அந்த பஞ்சவாசம் 5 பொருட்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, முதல் வந்து ஏலக்காய், அடுத்து தக்கோலம்ன்றது ஒண்ணும் இல்லை, அன்னாசி பூ இருக்கு இல்லையா, பிரியாணி எல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த வெஜிடபிள் பிரியாணி, அந்த அன்னாசி பூ அதுதான் தக்கோலம். அதுவும் அடுத்தது லவங்கப்பட்டை அதுவும், அடுத்தது வந்து ஜாதிக்காய் தெரியும், அதுவும் வாசனைக்காக போட பொருள். ஜாதிக்காய், கற்பூரம்,
இந்த 5 தான் பஞ்சவாசம். அப்ப வெற்றிலை பாக்கோட சேர்ந்து இந்த 5 நறுமண பொருட்களும் சேர்க்கிறாங்க. சேர்த்து அந்த தாம்பூலத்தை கொடுக்குறாங்க. இப்ப வந்து கையில பூசிக்கிறதுக்கும் கொடுத்தாச்சு, இப்ப ஆடையில அணிஞ்சுக்கிறதுக்கும் கொடுத்தாச்சு, அடுத்தது சாப்பிடுறதுக்காகவும் இந்த தாம்பூலம் கொடுத்தாச்சு. இப்படி வந்து உணவு உண்டதுக்கு அப்புறம் அடியார்களை வந்து உபசரிக்கிறாங்க அப்படின்றது அடுத்த பாடல் 77வது பாடல் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது 78வது பாடல். ஆய சிறப்பின் பூசணைகள் அளித்த எல்லாம் அமர்ந்து அருளி தூய நீரு தங்கள் திருமுடியில் வாங்கி தொழுது அணிந்து மேய விருப்பின் உடன் இருப்ப கயறிற்று அறிவார் மெய்த்தொண்டின் சேய நீர்மை அடைந்தாராய் நம்பி செம்பொன் கழல் பணிந்தார். இதெல்லாம் மாகேஸ்வர பூஜையோட அங்கம் இல்லைங்களா? அடியார்களை வரவேற்கிறது, அமுது செய்வித்தல், அதுக்கப்புறம் அமுது செய்வித்தலுக்கு அப்புறம் செய்கின்ற உபச்சாரம், இது எல்லாத்தையும் பூசணை தான். இறைவனுக்கு செய்கின்ற பூஜை போல அடியார்களுக்கு செய்கின்ற பூஜை. அதெல்லாம் இங்க சேக்கிழார் பெருமாள் சொல்றாரு. ஆய சிறப்பில் பூசணைகள், சிறப்போடு அன்போட எல்லா பூஜனைகளும் செய்தது. அளித்த எல்லாம் அமர்ந்து அருளி, அமர்ந்துனா விரும்பி, இங்க அன்போடு செய்யறதுனால அந்த அரசராகிய அடியாராகிய சேரமான் பெருமாள் நாயனார் விரும்பி ஏற்றுக்கொள்கின்றார். அவங்க செய்கின்ற உபச்சாரத்தை விரும்பி ஏற்கின்றார். அதுதான் அங்க முக்கியம். வருகின்ற அடியார் பெருமக்கள் மனம் மகிழும். அதுக்கேற்ற போல நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அந்த பூசணைகள் செய்யணும். அது போலவே செய்கின்ற பூசணையை வந்து சேரமான் பெருமாள் நாயனார் விரும்பி ஏற்றுக்கொண்டு தூய நீரு தங்கள் திருமுடியில் வாங்கி தொழுது அணிந்து, அதுதான் முக்கியம். இப்ப எல்லாம் பண்ணியாச்சு. அடுத்தது உணவு இப்பவுமே சூடாதான் சாப்பிடுவாங்க. கண்டிப்பா விபூதி கொஞ்சம் கலைஞ்சிருக்கும். அப்ப என்ன பண்றாங்க, தூய திருநீரை வாங்கி அணிந்து கொள்கின்றார்கள். அதுவும் தொழுது அணிந்து, அதுதான் முக்கியம். தொழுதுன்னா திருநீற்றை தொழுது, ஏன்னா சிவபெருமான் திருமேனியில பூசி இருக்கிற திருநீர் இல்லைங்களா, அதை தொழுது அணிது. நமக்கு அடியார் பெருமக்கள் எப்படி அணியணும்னு சொல்லிருக்காங்க. திருஞான சம்பந்த பெருமான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திரு 5 எழுத்து ஊதி திருநீரு அணிய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் இறைவனுடைய பொறுப்பாதங்களை நினைத்து கொண்டு திருநீரு பூச வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதான் தொழுது, இறைவனை தொழுது கொண்டேதான் திருநீரு பூச வேண்டும். அதுதான் மேலும் சிறப்புடையதாக இருக்கும். அதுதான் இங்க சேக்கிழார் பெருமான் சொல்றாங்க. தூய நீரு தங்கள், இறைவன் பூசுறதால அதுவே ஏற்கனவே எனது தூய திருநீரு தான், தங்கள் திருமுடியில் தன்னுடைய நெற்றியில வாங்கி தொழுது அணிந்து, இறைவனை தொழுது அந்த திருநீற்றை அணிகின்றார்கள். அணிந்து மேய விருப்பின் உடன் இருப்ப, விருப்பத்தோடு உடன் இருக்கின்றார். அதாவது கட்டாயத்தின் பேராக இல்ல இறைவன் சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக இல்லாம, இவ்வளவு பெரிய இறைவனுடைய தொண்டர் தோழர் நம்மகிட்ட இவ்வளவு அன்பா பழகுறாரே, இத்தகைய அன்பு கொண்டு இருக்கின்றாரே என்று அவர் மேல அவ்வளவு உயர்ந்த எண்ணம். அதே போல சுந்தரமூர்த்தி நாயனார் பேருக்கும், இவர் பெரிய மூவேந்தர்ல ஒரு அரசன், சேரர்குல அரசர். இந்த அரசர் அப்படின்ற எண்ணம் சிறிது கூட இல்லாம எனக்கு அடியவனாக விளங்குகின்றாரே அப்படின்ட்டு, அடிமை தொழில் விரும்புறாரே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஒருத்தர் வந்து அவங்களோட பெருமையை நினைச்சு அதனால விருப்பத்தோட ஒருத்தவங்க இருக்காங்க. கட்டாயத்தினால இல்லாம விருப்பத்தோட இருக்கும் பொழுது உடன் இருப்ப கழறிற்று அறிவார் மெய்த்தொண்டின் சேய நீர்மையை அடைந்தாராய் நம்பி செம்பொன் கழல் பணிந்தார். அதாவது என்னன்னா, கழறிற்று அறிவார் மெய்த்தொண்டின் சேய நீர்மை. இங்க சேய்மை அப்படின்னா, சேய்னா அந்த செம்மை தருன்னு அர்த்தம். அதாவது என்னன்னா, கழறிற்று அறிவார் நாயனார் வந்து இப்ப அடியார் பெருமக்கள் இருக்காங்க, அவங்க இறைவனுக்கு ஏதாவது ஒரு தொண்டு செய்வாங்க, ஒரு சிறந்த தொண்டு செய்வாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொண்டு விதிக்கப்பட்டிருக்கும். அந்த தொண்டை வந்து செய்தாதான் உங்களுக்கு வந்து முழுமை இறைவன் திருவடியை அடைய முடியும். அது போல இவர் திரு அடியாரா ஆனதோட பேரை பெற்றுட்டாராம். இப்பயே அடியாரா ஆனா ஏதாவது ஒரு தொண்டு இறைவன் செய்வோம், அதனால இறைவன்கிட்ட இருந்து திருவருள் வரும். இவர் திரு அடியார் ஆனதால பெற்ற பயன் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை வணங்கி அவரோட அன்பு கொண்டு நட்பு கொண்டதுனாலே இவருக்கு அந்த அடியாரான பயன் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இங்க சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமையும் சொல்றாங்க. எப்படி சொல்றான், இவர் அடியாரானதுக்குரிய பயனையே சுந்தரமூர்த்தி நாயனாரை கண்டு வணங்கி தொழுது நட்பு கொண்டதுனால பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு சேரமான் பெருமாள் நாயனார் பெற்ற பெருமையும் சுந்தரமூர்த்தி நாயனார் தந்தருடைய பெருமையையும் சேக்கிழார் பெருமாள் சொல்றாங்க. கழறிற்று அறிவார் மெய்த்தொண்டின் செய்கின்ற மெய்த்தொண்டு, இதுவரையும் ஒரு திரு அஞ்சை தளத்துல சுவாமிக்கு பூஜை செஞ்சிட்டு இருந்தார் இல்லைங்களா. அப்புறம் வந்து
உயிர்களெல்லாம் துன்பம் இல்லாம இருக்கணும்ன்றதுக்காக மொழி அறிகின்ற அந்த வாங்கி அது போலவே இன்னும் மிக சிறப்பாக இந்த அரசாட்சி செஞ்சார். அப்பெல்லாம் அவருக்கு வந்து அந்த தொண்டருடைய அந்த பாக்கியம் கிடைக்கல. சுந்தரமூர்த்தி நாயனாருடைய நட்பு கொண்டதுனால தொண்டோடைய பாக்கியம் நன்மை முழுவதும் இவருக்கு இறைவன் திருவள்ளுவர் வந்து கிடைச்சிடுச்சு அப்படின்ட்டு சேக்கிழார் பெருமாள் சொல்றாங்க. இப்படி கிடைச்ச அவர் என்ன பண்றாருன்னா நம்பி செம்பொன் கழல் பண்ணியிருந்தார். இப்படி அடைந்தவராகிய சேரமான் பெருமாள் நாயனார், இங்க நம்பின்றது சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமாள். முதலே சொல்லியிருக்கேன், நங்கைனா பெண்களில் சிறந்தவர்களை நங்கைன்னு சொல்லுவோம், ஆடவர்களில் சிறந்தவர்களை நம்பின்னு சொல்லுவோம். இப்ப நம்பி ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுடைய செம்பொன் கழல் பணிந்தார். பொன் போன்ற திருவடிகளை வந்து சேரமான் பெருமாள் நாயனார் பணிந்து தன்னுடைய பேற்றினை பெற்றுக்கொண்டார். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமாள் திருவடியை வணங்கினாலே என்ன கிடைக்கும்? நமக்கு பெரும் பேரு கிடைக்கும். அந்த பேற்றினை சேரமான் பெருமாள் நாயனார் பெற்றுக்கொண்டார். அடுத்தது 79வது பாடல். மலைநாட்டு அரசர் பெருமானார் வணங்கி எதிர்த்தழுவி கலைநாள் பெருகு மதிமுகத்து பறவையார் தம் கணவனார் சிலை நாட்டிய வெல்கொடியாரை சேர தந்தார் என கங்கை அலைநாள் கொன்றை முடிசடையார் அருளே போற்றி உடன் அமர்ந்தார். மலைநாட்டு அரசர் பெருமானார் வணங்க. இப்ப என்ன பண்றாருன்னு பார்த்தோம் நம்ம முதல் பாடல் கடைசியில. சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகளை வணங்கி பெரும் பேரு பெற்றார். அவரு வணங்கினவுடனே நம்ம திருப்பி வணங்கலாம். அடியார் பெருமக்கள் யாரு வணங்கினாலும் நம்ம திரும்பி வணங்குவோம். அவங்க எத்தனை முறை வணங்கினாலும் நம்மளும் வணங்கும். இதெல்லாம் வந்து இப்படிதான் செய்யணும்ன்றத சேக்கிழார் பெருமான் கோடிட்டு காட்டுறாரு பாருங்க. இப்ப சேரமான் பெருமாள் நாயனார் வணங்கின உடனே சுந்தரமூர்த்தி நாயனாரும் திருப்பி வணங்குறாரு. மலைநாட்டு அரசர், கேரள அரசர், மலைநாடுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த அரசராகிய பெருமானார் சேரமான் பெருமாள் நாயனார் வணங்கி திருமூர்த்தி நாயனாரும் வணங்கி எதிர் தழுவி வணங்கி அவரை தழுவி கொள்கின்றார் அன்புடன். தழுவி கலைநாள் பெருகு மதிமுகத்து பறவை. இந்த கலைநாள் பெருகு அப்படின்னு சொன்னா என்னன்னா, சந்திரனுடைய 16 கலைகள் சொல்லும். முழுமையான கலைகள் 16. அது எல்லாமே நிறைஞ்சி இருக்கிறது வந்து பௌர்ணமி நாள். அது போன்ற முகத்தினை உடையவர் பறவையார் அப்படின்னு சொல்றாங்க. கலைநாள் பெருகு மதினா நிலவு, அதோட கலைகள் எல்லாம் பெருகி முழுமையா இருக்கிறது பௌர்ணமி அன்று. அது போல முகமுடைய பறவையார் தம் கணவராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் சிலை நாட்டிய வெல்கொடியாரை. இங்க சிலைனா வில் நாட்டிய வெல்கொடியாரை, அதாவது சேரமான் பெருமாள் நாயனார சொல்றாங்க. ஏன்னா சேரர்களுடைய வந்து கொடி வந்து வில் கொடி நமக்கு தெரியும் இல்லைங்களா. சேரர்களுடைய கொடி வந்து வில் கொடி. சோழர்களுடைய கொடி வந்து புலி இருக்கும். பாண்டியர்களுடைய கொடியில வந்து மீன் இருக்கும். சேரர்களுடைய கொடியில வில் இருக்கும். அதுதான் இங்க சொல்றாங்க. சிலைனா வில் நாட்டிய வெல்கொடியாரை, வெல்லுகின்ற கொடியினை உடையவர் சேரமான் பெருமாள் நாயனார். அந்த கொடியில என்ன இருக்கும்? வில் இருக்கும். அத்தகைய கொடியினை உடைய சேரமான் பெருமாள் நாயனாரை சேர தந்தார், எனக்கு நண்பனாக கொடுத்தார் அப்படின்ட்டு கங்கை அலைநாள் கொன்றை முடிச்சடையார் அருளே போற்றி உடன் அமர்ந்தார். எனக்கு இத்தகைய நண்பரை இறைவன் தந்தருளினார் அப்படின்னு சொல்லிட்டு சேரமான் பெருமாள் நாயனார் இறைவனை போற்றுகின்றார். இப்ப இங்க இறைவனை சொல்லும் பொழுது எவ்வளவு போற்றி சொல்றாங்கன்னு பாருங்க. கங்கை அலைநாள் கொன்றை முடிச்சடையார். சுவாமி தன்னுடைய திருமுடியில என்ன வச்சிருக்காங்க? கங்கைய வச்சிருக்காங்க இல்லைங்களா. கங்கை நீற்ற சடையில ஏற்று இருக்கின்றார்கள். அதோட அது அலைகின்றது. அலைகளை உடைய கங்கை அப்படின்னு எடுத்துக்காங்க. கங்கை வந்து அலைகளை உடைய கங்கை வச்சிருக்காரு. நாள் கொன்றை, நான் அன்று பூர்த்த மலர்கள் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது போல் அன்று மலர்ந்த கொன்றையை வைத்திருக்கின்றார் சுவாமி. அத்தகைய இறைவனை, சுவாமி இருக்குமே சிவபெருமான் அப்படின்னு சொல்லியே அதிகமா சேக்கிழார் பெருமான் சொல்றாங்க. கங்கை வாசடையார் அப்படின்றாங்க, இல்லைன்னா கொன்றை முடிசூடியவர் அப்படின்னு இது போலதான் சொல்லுவாங்க. இப்ப எப்படி சொல்றாங்கன்னா, கங்கை அலை நாள் கொன்றை முடிச்சடையார். கங்கை அலைகளை உடைய கங்கையை உடையவரும், நாள் கொன்றை அன்று மலர்ந்த புதியதாக்கிய பூத்த கொன்றை மலர்களை முடியில வைத்தவரும் ஆகிய அந்த சடையவன் ஆகிய இறைவன். இந்த இறைவனுடைய அருளே போச்சு உடன் அமர்ந்தார். ஐயா சாப்பிட்டு முடிக்க பார்த்தோடனே கும்பிடுறாரு.
அப்புறமா இந்த என்ன ஆனாலும் டக்கு டக்குன்னு என்ன பண்ற, சேரமான் பெருமாள் நாயார் திருவடியை வணங்குறார். இவ்வளோ ஒரு எளிமையும் அன்பும் பக்தியும் உடையவரை எனக்கு இறைவன் தந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் இறைவனை வணங்குகின்றார் இல்லையா. எல்லா அடியார்களுடைய வாழ்க்கையில எல்லா அருள் நிகழ்வும் இறைவன் திருவருளால் தான் நிகழும். அதுவும் வந்து சிவ புண்ணியங்கள் சிவ செயல்கள் செய்யும் பொழுது கண்டிப்பா இறைவன் திருவருளால் தான் நிகழ்கின்றது. அடியார் பெருமக்களை நம்ம தரிசிச்சிருக்கோம், இது இறைவன் திருவருள் தான் சொல்லிட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லி அருளே போற்றி, இறைவனுடைய அருளை போற்றி உடன் இருந்தார். சேரமான் பெருமாள் நாயனோடு உடன் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அடியார் பெருமக்கள் ஒருத்தரை எப்படி அன்போட போற்றி வியந்துக்கிறாங்க அப்படின்றத இங்க சொல்றாங்க. அடுத்தது 80வது பாடல். செல்வ திருவாரூர் மேவும் செம்பொன் புற்றில் இனிது அமர்ந்த வில்வெற்பு உடையார் கழல் வணங்கி வீதி விடங்க பெருமானை மல்லல் பவனி சேவித்து வாழ்ந்து நாளும் மனம் மகிழ்ந்து சொல்வித்தகர் தாம் இருவர்களும் தொடர்ந்த காதல் உடன் சிறந்தார். இவங்க அங்க திருவாரூர்ல இருக்கிற நாள்ல என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படின்றது சேக்கிழார் பெருமான் அடுத்த பாடல்ல சொல்றாங்க. செல்வ திருவாரூர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது திருவாரூர் வந்து செல்வ திருவாரூர் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, திருவாரூர் பெருமானை வணங்குபவர்களுக்கு அருள் செல்வமும் மட்டும் இல்ல பொருள் செல்வமும் ரெண்டுமே கிடைக்கும். இந்த இல்வாழ்க்கைக்கு தேவையான இந்த பொருள் செல்வமும் அப்புறம் சிவலோகத்துக்கு செல்கின்ற அந்த திருச்செல்வமும் நமக்கு ரெண்டுமே கிடைக்கும். அதனாலதான் அருட்செல்வமும் பொருள் செல்வமும் தருகின்றதால இது செல்வ திருவாரூர்னு சொல்றோம் சரிங்களா. அதாவது அதுதான் அடியார்கள் வந்து செல்வம் எடுத்தா வெறும் செல்வத்தை கொடுத்தா அந்த செல்வ திருவாரூர்னு கொடுக்க மாட்டாங்க. அப்ப அருள் செல்வமும் கொடுக்கறதுனால செல்வ திருவாரூர்னு சொல்றாங்க. அந்த செல்வ திருவாரூர் மேலும் வீற்றிருக்கின்ற செம்பொன் புற்றில் இருந்து அமர்ந்த, திருவாரூர் போனவங்களுக்கு தெரியும் சுவாமி வந்து புற்றிடம் கொண்ட பெருமான். அந்த புற்றிடம் கொண்டு அந்த செம்பொன் போல அந்த புற்று விளங்கும். தீபாராதனை காட்டும் பொழுது தெரியும். அது போல செம்பொன் போன்ற புற்றிடம் கொண்டவராகிய திருமூலட்ட நாதர், வன்மீகநாதர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா புற்றி இடம் கொண்டார், புற்றினையே இடமாக கொண்டு எழுந்தருளி இருக்கின்றார். அவர்தான் மூலவர் திருவாரூர்ல. அத்தகைய செல்வம் தருகின்ற புற்றிடம் கொண்டவரை, அது எப்படின்னா செம்பொன் மேனி கொண்ட புற்றிடம் கொண்டவரை வணங்குகின்றார்கள். அவர் சுவாமி எப்படி இருக்குன்னா இனிது அமர்ந்து, நம்ம சொன்னோம் அமர்ந்துனா விரும்பி, சுவாமி விரும்பி அங்க வீற்றிருக்கின்றார். அத்தகைய இறைவன் வந்து என்ன சிறப்புனா வில்வெற்பு உடையார் இல்லையா. வில்வெற்பு உடையார் அப்படின்னு சொல்றாங்க. வெறுப்புனா வந்து மலை, சுவாமி வந்து மேரு மலையையே வில்லாக கொண்டவர். நம்ம அடிக்கடி பார்த்திருக்கோம் இல்லையா. திரிபுரங்களை எரிக்கிறதுக்கு சுவாமி போறாங்க. திரிபுரங்களை எரிக்கிறதுக்கு அப்ப வில் சாதாரண கையில என்ன வில் ஏந்தி கொண்டு போகின்றார்னா மேரு மலையையே வில்லாக கொண்டு செல்கின்றார். அதுதான் இங்க வெறுப்பு. அப்போ நம்ம வந்து என்ன சொல்றோம், வில் வெறுப்பு, மலையையே வில்லாக கொண்டு செல்கின்ற உடையார், மலையை வில்லாக கொண்டவராகிய செல்வ திருவாரூரில் செம்பன் புற்றில் கோயில் கொண்டிருக்கின்ற புற்றிடம் கொண்டாருடைய கழல் வணங்கி, இறைவனை நம்ம கழல் வணங்கிதான் முதல் திருவடியை நினைச்சுதான் வணங்கி போற்றி வணங்கி செய்யணும். அத்தகைய இறைவனுடைய கழல் வணங்கி திருவடிகளை வணங்கி வீதி விடங்க பெருமாளை மல்லல் பவனை சேவித்து, இங்க வீதி விடங்க பெருமான் யார குறிப்பிடுறாங்கன்னா தியாகேச பெருமான குறிப்பிடுறாங்க. இது நிறைய இடத்துல வந்து என்னன்னா ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் குழம்பிப்பாங்க. வீதி விடங்க பெருமாளையும் புற்றிடம் கொண்டாரையும் மூலவராக விளங்குகின்றது. திருவாரூர் கோயில் நிறைய பேர் போயிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். புற்றிடம் கொண்டு லிங்க சுரூபமா சுவாமி இருப்பாங்க. புற்றிடம் கொண்டார், அவர்தான் மூலவர். பக்கத்துல வந்து தியாகேச பெருமான் இருப்பார், தியாகராஜர் இருப்பாரு. இந்த கோயிலுக்கே தியாகராஜர் கோயில் பேர் சொன்னாலும் மூலவர் வந்து புற்றிடம் கொண்டார் தான். செல்வத்தை தருகின்ற அருள் செல்வம் பொரு செல்வம் தருகின்றவர் வந்து சிவபெருமான் புற்றிடம் கொண்டார் தான். பக்கத்துல வந்து தியாகேச பெருமான் இருப்பாங்க. அவர்தான் வீதி விடங்க பெருமான் அப்படின்னு சொல்லி போற்றி வணங்குவாங்க. இந்த வீதி விடங்க பெருமான் ஆகிய தியாகேச பெருமான் மல்லல் பவனை சேவித்து வளம் பொருந்திய அந்த நமக்கு வந்து அந்த நடனம் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அஜபா நடனம்னு நினைக்கிறேன். அந்த திருவாரூர்ல இருக்கிற அந்த தியாகராஜர் வந்து ஆடிக்கொண்டு வருகின்ற நடனம், ஒவ்வொரு திருத்தலத்திலையும் ஒரு வகையான நடனம் இருக்கும்.
அது போல அந்த நடனத்தை, அந்த பவனியை மல்லெல்லாம் வளம் தருகின்ற, நம்ம வாழ்க்கைக்கு உயிருக்கு வளம் தருகின்ற அப்படின்னா இல்ல அப்பா, அது காண்பவர்களுக்கு வளம் தருகின்ற அந்த பவனி சேவித்து, சுவாமியுடைய அந்த பவனினா அந்த வீதி உலா எல்லாம் வராரு இல்லையா, கோயிலுக்குள்ளார வருகின்ற உலா, வீதி உலா எல்லாம் சேவித்து வணங்கி வாழ்ந்து, இப்ப வாழ்ந்துன்னா பெற்ற பயனை அடைகின்றார்கள். அதாவது சுவாமியையும் வணங்கணும், தியாகராஜ பெருமானையும் வணங்கி அவங்க வாழ்ந்துனா வாழ்க்கையுடைய பயனை பெறுகின்றார்கள், வாழுகின்ற வாழ்க்கையின் பயனை பெறுகின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் அதுதான். திருவாரூர் செல்வ திருவாரூர் புற்றிடம் கொண்டாரையும் தியாகராஜ பெருமானையும் வணங்குனா நம்ம வாழ்க்கை நமக்கு சிறக்கும். இப்படி வாழ்ந்து நாளும் அதுதான் முக்கியம். நாளும் தினமும் வணங்குகின்றார்கள் சுவாமிய. தினமும் திருக்கோயிலுக்கு சென்று வணங்குகின்றார்கள். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. தினமும் வெள்ளிக்கிழமைதான் செவ்வாய்க்கிழமைதான் சுவாமியை தரிசிக்கணும் இல்லை, எந்நேரம் நம்ம எப்பொழுது நமக்கு தேவைப்படும் போதுதான் சுவாமியை வணங்குறோம், வேண்டுறோம் இல்லைங்களா, தேவைப்படும் போது கேட்கிறோம். இந்த நாள்லதான் கேட்கணும் அப்படின்னு கிடையாது. எல்லா நாளும் திருத்தலத்துக்கு சென்று வணங்குவது சிறப்பு. அது போல நாளும் வணங்கி அடியார்கள் அதை செய்வாங்க. அது அடியார்களுடைய அந்த இலக்கணமே அதுதான். எல்லா நாளும் எந்த காரியம் செய்யறதுக்கு முன்னாடியே சுவாமியை வணங்கி விட்டுதான் செய்வார்கள். அப்ப நாளும் வணங்கி மனம் மகிழ்ந்து சொல் வித்தகர் தாம் இருவர்களும், அதுதான் இங்க சிறப்பா சொல்றோம். சொல் வித்தகர்னா தமிழ் புலமை மிக்கவர்கள். வித்தகர்னால உங்களுக்கு தெரியும், அதாவது சிறந்த வல்லுநர்களா இருப்பாங்க. சொல் வித்தகர்னா தமிழ் மொழியில சிறந்தவர்கள். அதனாலதான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அருள் தேவார பதிகங்கள்லாம் அருமையா பாடுறாரு. இவர் இறைவன் திருவருள் பெற்று நிறைய பொன்வண்ண தாந்தாதி மும்மணி கோவில் எல்லாம் போய் பாடுறாங்க. அப்ப ரெண்டு பேருமே சொல் வித்தகர்கள். ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, தொடர்ந்த காதலுடன் சிறந்தார். இறைவனுடைய எப்போதும் அன்போடு என்ன பண்றாங்க, அங்க தங்கி இறைவனை அன்போடு வணங்கி கொண்டு, சொல்வித்தகர்னு சொன்னதுனால இறைவனை போற்றி பாடிக்கொண்டும் அங்கே தங்கி இருக்காங்க, திருவாரூர்ல இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்றாங்க. அடுத்தது 81வது பாடல். இவ்வாறு ஒழுகும் நாளின் கண் இலங்கு மணிப்பூன் வன்தொண்டர் மைவாழ் களத்து மறையவனார் மருவும் இடங்கள் பல வணங்கி செய்வார் கண்ணி தமிழ்நாட்டு திருமாமதுரை முதலான மொய்வார் சடையார் மூதூர்கள் இறைஞ்ச முறைமையால் நினைந்தார். 81வது பாடல்கள். அதாவது இவ்வாறு ஒழுகும் நாளின் கண், இவ்வாறுனா எப்படி, இது மாதிரி இருக்கும் பொழுதுன்னு சொல்றாங்க. இது மாதிரினா எப்படின்னா, தினந்தோறும் திருக்கோயிலுக்கு சென்று புற்றிடம் கொண்டாரையும் தியாகேஸ்வர பெருமானையும் அன்புடன் வணங்கி போற்றி துதித்து அன்போடு இருக்கிறாங்க. இப்படி வாழ்ந்து கொண்டு வருகின்ற நாள்ல இப்ப அவங்களுக்கு என்ன ஆசை வருது, இறைவன் திருவருள் தான். அடியார்களுடைய உள்ளத்துல எது தோன்றினாலும் இறைவன் திருவருள் இல்லைங்களா. இப்ப என்ன இறைவன் உள்ளத்துல நினைக்க வைக்கிறார்னா, இவ்வாறு ஒழுகும் நாளின் கண் இலங்கு மணிப்பூன் வன்தொண்டர், பிரகாசிக்கின்ற விளங்குகின்ற மணிப்பூன், பூன்னா ஆபரணங்கள். முதலே சொன்னது போல இறைவன் என்ன சொல்லியிருக்காரு, எப்பொழுதும் திருமண கோலத்தோட இருக்கணும்னு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு சொல்றாரு. இப்ப அந்த திருமண கோலம்னா நம்ம சொன்ன போல நிறைய சிறந்த பட்டாடைகள்லாம் உடுத்தி இருக்கணும், நறுமணமிக்க பூ மாலைகள்லாம் அணிஞ்சிருக்கணும், நிறைய அணிகலன்கள் ஆபரணங்கள் அணிகலன்கள்லாம் அணிஞ்சிருக்கணும், எப்போதும் அணிந்து கொண்டிருக்கின்ற. அததான் இங்க குறிப்பிடுறாங்க சுந்தரமூர்த்தி நாயனார். இலங்கு விளங்குகின்ற, அதாவது ஒளி வீசுகின்ற மணிகள், நிறைய பலவித மணிகள், வைரத்தால் ஆனது, கோமேதகம், ரத்தினத்தால் ஆனது, பல வகை பிரகாசிக்கின்ற மணிகள் ஆன ஆபரணங்களை அணிகலன்களை அணிந்திருக்கின்ற வன்தொண்டர். இவ்வாறு அணிந்திருக்கின்ற, ஏன் இதை குறிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, சுவாமி தான் என்ன சொல்றாங்க, திருவாரூர் பெருமான் தான் இதை அணிந்து கொண்டு மண்மீது எப்போதும் விளையாடுவேன்னு சொன்னாரு. அதனால அவர் சொன்னபடியே இது போல அழகான ஒளி வீசக்கூடிய ஆபரணங்களை அணிந்திருக்கின்ற வன்தொண்டர் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் மைவாழ் களத்து மறையவனார், அதாவது மை போன்ற கண்டத்தினை உடையவர். ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா, ஆலகால நஞ்சினை தேவர்களும் எல்லா உலகத்துல இருக்கிற உயிர்களும் பாதுகாக்கப்படணும் என்ன பண்றார் சுவாமி, தான் உண்டு அதை தன்னுடைய மிதற்றில் அடக்கினார். அது மை போல இருக்க, ஏன்னா விஷம் இல்லையா, ஆலகால நஞ்சு. அதுதான் இங்க சொல்றாங்க, மைவாழ் களத்து மறையவனார்.
அந்த மறை அந்த மை போன்ற அந்த நஞ்சினை கண்டத்திலே உடைய மறையவனார், வேதம் ஓதுகின்றவர். இறைவன் எவ்வளவு சொல்றாங்க பாருங்க, எல்லா உயிர்களையும் துன்பத்தை நீக்கக்கூடிய ஆற்றலுடையவர். அதான் அது மட்டும் இல்ல, மறையவனார், வேதத்தின் பொருளாக விளங்குபவர். தன்னுள்ள இருந்தா வேதமே உருவாச்சு. அவரு வேதத்தின் பொருளாக விளங்குபவர், வேதத்தின் முதலாகிய பிரணவமாக விளங்குபவர். ஆனாலும் வேதங்களாலும் அறிய முடியாத பெரியவர். அத்தகைய இறைவன் மறையவனார், வேதத்தின் பொருளாக விளங்குகின்ற இறைவன் மருவும் இடங்கள் பல வணங்கி. இறைவன் பல திருத்தலங்கள்லயும் இருக்கிறார் இல்லையா? எதுக்காக இருக்கிறார்? நமக்கு அருள் செய்வதற்காகத்தான். இப்போ மனுஷியான நம்ம பிறந்த நம்ம என்ன செய்யணும்? சிவஸ்தலங்கள் தோறும் சென்று அன்புடன் பணிந்து வணங்க வேண்டும். அது நம்மளுடைய முக்கிய கடன். அது சுவாமி நமக்கு அருள் செய்வதற்காக தான் இருக்கிறாங்க. அடியார்கள் போனாதான் கோயிலாம் விளக்கமுற்று சிறப்பாக இருக்கும். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, இப்ப புகழ்பெற்ற கோயில்கள் கூட ரொம்ப சிதிலமடைஞ்ச நிலையில இருக்கும். அந்த கோயிலுக்கெல்லாம் மக்கள் செல்லாம ரொம்ப அப்படி இருந்துச்சு. இப்ப இறைவன் திருவருளால பிரதோஷம் அப்படின்னு சொல்லி ஒரு பழக்க, பிரதோஷத்தப்ப கோயிலுக்கு போய் சுவாமியை வணங்கணும் அப்படின்ற ஒரு நல்ல பழக்கம் ஆரம்பிச்சுது. பிரதோஷம் போக ஆரம்பிச்சாங்க. மக்கள் நிறைய வர வர வந்து பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெற்றது. மற்ற விழாக்களுக்கும் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சாங்க. மக்கள் வர்றதுனால வருமானம் பெருகுச்சு. மக்கள் வராங்கனாலே கோயிலாம் சிறப்புற்று இந்த வேலைகள்லாம் செஞ்சு கும்பாபிஷேகம் நடந்து இப்ப எல்லா கோயில்களும் சிறப்புற்று நடக்கின்றது. இப்ப வந்து மக்கள் செல்ல வேண்டும். அதுக்காக தான் இதை சொல்றேன். கோயிலுக்கு வந்து போறது வந்து சுவாமிக்கு செய்யற அந்த அபிஷேகம் எல்லாம் பார்க்கறது நம்மளுடைய வினைகள் எல்லாம் நீக்கும். சொரிய வினைகள் அதெல்லாம் நீக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதனால சிவஸ்தலங்களுக்கு செல்வது மிக மிக சிறந்தது. அடியார் பெருமக்கள் அதுதான் செஞ்சிருக்காங்க. இது வந்து எப்படின்னு சொன்னா, நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்மளோட வேலை செஞ்சுட்டு எப்பவாவது என்ன பண்ணுவோம், சுவாமிய வந்து கோயிலுக்கு போவோம். கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருத்தலங்கள் தோறும் போய் வணங்க வேண்டும் அப்படின்ட்டு பார்த்தோம். இப்ப திருத்தலங்கள் தோறும் போய் வந்து நம்ம வணங்கணும். இந்த அடியார்கள் செஞ்சுட்டு இருந்தான்னு பார்த்தோம். நம்மளுடைய வேலையில எப்ப நமக்கு வேலை நேரம் கிடைக்குதோ அப்பதான் போய் சுவாமியை தரிசனம் பண்றோம். அது மாதிரி இருக்கக்கூடாது. அடியார் பெருமக்கள் எல்லாம் சுவாமியை தரிசிக்கிறது தான் முதல் வேலையா வச்சிருப்பாங்க. நம்ம பார்த்தோம், திருஞான சம்பந்த பெருமான் சிவஸ்தலங்கள் தோறும் போய் தேவார பதிகம் பாடி சிவமயமாக்கினார் அப்படின்ட்டு. அதேதான் திருநாவுக்கரசு நாயனார் பெருமானும் பண்ணாங்க, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானும் பண்ணாங்க. மாணிக்க வாசகர் பெருமானும் அதுதான் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறமா, இவங்க எல்லாம் வந்து ஆட்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் சிவஸ்தலங்கள் தான் போய் அருட்பாடல்கள் பாடுறதே தன்னுடைய தலையாய கடமையா கொண்டிருக்காங்க. இப்ப நம்மளும் அதுதான் செய்யணும். இப்ப எந்த ஒரு ஊருக்கு போனீங்கன்னாலும், எந்த வேலையா இருந்தாலும் நேரம் அதுக்கு மாதிரி மாற்றி அமைச்சுங்க. முதல்ல திருத்தலத்துக்கு போய் சுவாமியை வணங்கி கொண்டு போகணும். வணங்கி கொண்டு மற்ற அலுவல்களை செய்யும். இல்லைன்னா முடியாத பட்சத்துல எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரும்போதாவது சுவாமியை தரிசனம் பண்ற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கணும். அதுதான் அதுக்காக திருத்தலங்கள் இருக்கு. அது வந்து இங்கே வந்து சுவாமி வந்து இவருக்கு உணர்த்துறார், திருத்தலங்கள்லாம் வந்து தரிசிக்கணும் அப்படின்ட்டு. சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு இறைவன் திருவருளால் அந்த அன்பும் பக்தியும் இந்த ஆசையும் மனசுல வருது. அதான் இங்க சொல்லிருக்காங்க. மைவாழ் களத்து மறையவனார் மருவும் இடங்கள் பல வணங்கி. அதாவது என்னன்னா, இறைவன் வீற்றிருக்கின்ற மருவும் இடங்கள், விரும்பி தங்கி இருக்கிற இடங்கள்லாம் பல. ஒரு கோயில் நிறைய எங்கெல்லாம் கோயில் இறைவன் குடிக்கொண்டிருக்கிறாரோ அங்கெல்லாம் சென்று வணங்கி செய்வார் கன்னி தமிழ்நாட்டு திருமாமதுரை. அதாவது செய்வார் கன்னி தமிழ்நாட்டு. இங்க செய் அப்படின்னு சொல்றது என்னன்னா, வயல்கள் நிறைந்தல். இந்த செய்னா வயல்கள்னு அர்த்தம். ஆறுனா நிறைந்தன்னு அர்த்தம். அதாவது வயல்கள் நிறைந்த கன்னி தமிழ்நாடு. நம்ம பாண்டிய நாடு இருக்கு இல்லையா, அத வந்து பழங்காலத்துல இந்த தமிழ்நாடுன்னு குறிப்பிடுறாங்க. சேக்கிழார் பெருமான் குறிப்பிடும் போது, இப்ப நம்ம மொத்த தமிழ்நாடுன்னு குறிப்பிடுறோம்.
ஆனா சேக்கிழார் பெருமான் குறிப்பிடும் பொழுது பாண்டி நாட்டை கன்னி நாடு தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தடாதகை பிராட்டியார் ஆகிய மீனாட்சி அன்னை ஆண்டதுனால அது கன்னி நாடும் அப்படின்னு சொல்றாங்க. இறைவன் சோமசுந்தர கடவுளாக வீற்றிருந்து தமிழ்ச்சங்கம் அவர்தான் அமைத்தார் அப்படின்னு பார்த்தோம். முதல் தமிழ் சங்கத்தோட புலவனாராக சுவாமியே சிவபெருமான் இருந்ததுனால தமிழ்நாடு அப்படின்னு சொல்றோம். இதுதான் காரணம் தமிழ்நாடுன்னு அங்க பேர் வரதுக்கு. அப்ப அந்த வயல்கள் எல்லாம் நிறைந்த பாண்டிய நாடு ஆகிய இந்த தமிழ்நாட்டுல விளங்குகின்ற திருமாமதுரை, நம்ம சொல்ல சிறப்பு சேர்க்கறதுக்கு திருநாளே சிறப்பு, மான இன்னும் சிறப்பு, இரண்டு சிறப்பு சேர்க்கிறாங்க. ஏன்னா சுவாமியே அரசாட்சி செய்த சோமசுந்தர கடவுளாக அரசாட்சி செய்த திருமாமதுரை முதல் அந்த தலம், அது போல மற்ற தலங்களையும் மொய்வார் சடையார், அதாவது வாசடைய நீண்ட சடை, மொய்னா நெருங்கிய சாமியோட சடை எப்படி இருக்கும், அடர்த்தியா இருக்கும், நீண்ட சடை இருக்கும் இல்லையா. அத்தகைய இறைவன் வாழும் மூதூர்கள், பழமையான ஊர்கள் எல்லாமே இறைஞ்ச சுவாமியை வணங்க முறைமையால் இணைந்தார். முறைமைனா திருவருள், சுவாமியோட திருவருளால இணைந்தார். அதாவது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு உள்ளத்துல என்ன தோன்றுச்சுன்னா, சுவாமியோட திருவருளால மதுரையும் பதியும் அதை சுற்றி இருக்கிற பல சிவஸ்தலங்களுக்கும் சென்று வணங்க வேண்டும் சுவாமிய அப்படின்னு சொல்லிட்டு உள்ளத்துல ஆசை தோன்றுகிறது சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு. அதுதான் சொல்றாங்க, வைவாழ் களத்து மறையவனார் மருவும் இடங்கள் பல வணங்கி, ஒரு தலம் இல்ல வழியில இருக்கிற எல்லா தலங்களும் வணங்கி செய்வார் கண்ணி தமிழ்நாட்டு திருமாமதுரை முதலான. இப்ப ஏதாவது ஒரு பக்கம் போவோம், சில பேர் என்ன பண்ணுவாங்க, இருக்கிற இடத்துல இருந்து பாண்டிய நாட்டு பக்கம் போவாங்க, சில பேர் சோழ நாட்டு பக்கம் போவாங்க, தொண்டை நாட்டு பக்கம் போவாங்க. இப்ப இவருக்கு என்ன தோணுச்சுன்னா மதுரையும் பதி, முதல்ல மாமதுரை திருமாமதுரை அப்படின்ற இந்த ஆலவாய் ஆலவாய்ன்னு சொல்லுவோம், படிச்சிருக்கோம் சொன்னோம் இல்லையா. அந்த ஆலவாய் அண்ணல் வீட்டு இருக்கின்ற பதியையும் சுற்றி இருக்கிற பல தலங்களையும் வணங்குறதுக்கு இறைவன் திருவருளால் முறைமையால், அதான் சொல்லிருக்காங்க, இறைவன் திருவருளால் இணைந்தார். சுவாமியோட திருவருளால அவர் நினைக்கின்றார். அது எப்படி சொல்றாங்க சிவஸ்தலங்கள்னா, மொய்வார் சடையார் மூதூர்கள், நெருங்கிய நீண்ட சடையுடைய இறைவன் வீற்றிருக்கின்ற மூதூர்கள், பழமையான நகர்கள், அதெல்லாம் சென்று சுவாமியை வணங்குறதுக்கு இறைவன் திருவருளால சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் உள்ளத்துல நினைச்சாரு. சேரர் பிரானும் ஆரூரர் தம்மை பிரியா சிறப்பாலும் வாரம் பெருக தமக்கு அன்று மதுரை ஆளவாய் அமர்ந்த வீரர் அளித்த திருமுகத்தால் விரும்பும் அன்பின் வணங்குதற்கு சார எழுந்த குறிப்பாலும் தாமும் உடனே செல துணிந்தார். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு உள்ளத்துல இந்த ஆசை தோணுச்சு, மதுரை எம்பதியும் திருத்தலங்களும் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இவர் மட்டும் போக முடியுமா? ஏன்னா கூட சேரர் இருக்கார். அவருடைய நிலை என்ன, சேரமான் பெருமாள் நாயனாரோட நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சேரர் பிரானும் ஆரூர தம்மை பிரியா சிறப்பாலும், அதாவது பிரியா சிறப்பு அப்படின்னு சொன்னா சுந்தரமூர்த்தி நாயனாரை விட்டு பிரியறதுக்கு இவருக்கு மனசு இல்லை. ஏன்னா அவர் தொண்டர், நட்பு கொண்டது மட்டும் இல்லாம ஒப்பில்லா தொண்டர், அதனால அவரை பிரியக்கூடாதுன்றதுனாலையும், அடுத்தது வாரம் பெருக தமக்கு அன்று மதுரை ஆளவாய் அமர்ந்த வீரர் அளித்த திருமுகத்தால், வாரம்னா அன்பு பெருகும். இது நம்ம முதலே பார்த்திருக்கோம் இல்லையா, சில வகுப்புகளுக்கு முன்னாடியே. நம்ம ஆளவாய் அண்ணல் என்ன பண்ணார், பான பத்திரர் யாழ்ல என்ன பண்ணார், சுவாமியோட பெருமைய பாடி வணங்குகின்றவர். அவருடைய துன்பத்தை போக்குறதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, சுவாமி ஆலவாய் மதுரையில இருக்கிற இறைவனை என்ன பண்றாரு, ஓலை கொடுக்குறாரு இல்லையா, மதிமலி புரிசைன்னு ஆரம்பிக்கிற அந்த ஓலை எழுதி என்ன கொடுக்குறாரு, நீ சேர நாட்டுக்கு போ, சேர ராஜாட்ட இதை கொடுத்து உனக்கு வேண்டிய செல்வங்கள் எல்லாம் குறைவின்றி வாங்கி கொண்டு வந்துருன்னு சொல்லிட்டாரு. நீ வாங்கிக்கோன்னா அங்கேயே இருந்துருவாரு. சுவாமி என்ன சொல்றாங்களோ அடியார்கள் அதுதான் செய்வாங்க. அதனால வாங்கி கொண்டு இப்பயே போய் வாங்கிட்டு உடனே வருக அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்ப அதுதான் சேரமான் பெருமாள் நாயனார் கொடுத்த திருமுகத்தை தலைமையில கொண்டு கூத்தாடி ஆழ்ந்த கண்ணீர் பொழுது அழுது என்னையும் ஒரு பொருளாக கொண்டு சுவாமி என்ன பண்றாரு, எனக்கு திருமுகம் கொடுத்தாரே. அதாவது கனவுல கூட சொல்லிருக்கலாம் இல்லையா, ஆனா ஒரு லெட்டரே கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா அப்ப எந்த அளவுக்கு சேரமான் பெருமாள் நாயனாரோட அந்த கொடைத்தன்மை இறைவன் மதிக்கின்றார், அவரோட பெருமையை எவ்வளவு உலகுக்கு உணர்த்தணும் அப்படின்றதுக்காக சுவாமியே இவ்வளவு திருவிளையாட நிகழ்த்திருக்காரு. அத்தகைய இறைவனை பார்க்கணும்னு இவருக்கு ஒரு ஆசை. சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு மதுரையை பதிக்க போற ஆசை. இவருக்கு என்னன்னா, சேரமான் பெருமாள் நாயனாருக்கு சுந்தரமூர்த்தி நாயனாரை பிரியக்கூடாது, அவர் கூடவே இருக்கணும்னு ஒரு ஆசை. இன்னொன்னு, எனக்கு திருமுகம் கொடுத்து
என்னை பணிகொண்டாரே. எனக்கு இதுவரையும் இருக்கிறதெல்லாம் வெறும் செல்வம், பொன்னாலையும் நவமணிகள் இருக்கு, பணம் இருக்கு, அதால என்ன பண்றது. ஆனா ஒரு அடியவருக்கு பானபத்திரருக்கு கொடுக்க வச்சு எனக்கு அருளை கொடுத்தாரு, அருள் செல்வமா எனக்கு அதை மாத்தி கொடுத்தாரு சுவாமி. அத்தகைய இறைவனை வணங்கணும், அதனால நானும் மதுரைக்கு வரேன்ட்டு இவரும் ஆசையோட கிளம்புறாரு அப்படின்றத இந்த பாடல்ல சொல்றாங்க. வாரம் பெருக தமக்கு அன்று, அன்பு பெருகுமாறு தமக்கு அன்று மதுரை ஆலவாய் அமர்ந்த. சொன்னாலே அந்த கோயில் பேரு ஆலவாய். ஆலவாய் அமர்ந்த வீரர். இங்க ஏன் வீரர் அப்படின்னு சொல்றோம்னா, அந்த யானையை எரிந்தது, அதுக்கப்புறம் நாகத்தை எய்தது, அங்கம் வெட்டியது. நம்ம திருவிளையாடல் பாக்குறோம் இல்லையா, திருவிளையாடல் புராணத்துல. ஏன்னா மதுரையில விளங்குகின்ற சோமசுந்தர கடவுள் தான். சோமசுந்தர கடவுளா அவர் பல திருவிளையாடல்கள் புரிந்தார். அதனால அத்தகைய வீரமுடைய இறைவன் அளித்த திருமுகம், அந்த திருமுகத்தால எனக்கு கொடுத்தாரே, அவரை விரும்பும் அன்பின் வணங்குவதற்கு, விருப்பத்தோடையும் அன்போடும் வணங்குறதற்கு சுந்தரமூர்த்தி நாயனோட நானும் செல்வேன் அப்படின்னு உள்ளத்துல நினைக்கிறாரு. சார எழுந்த குறிப்பாலும் தாமும் உடனே செல துணிந்தார். அவரை சார்ந்து வணங்க வேண்டும், எனக்கு திருமுகம் கொடுத்த இறைவனை வணங்க வேண்டும் அப்படின்றதுனால தாமும் உடனே செல துணிந்தார். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் சுவாமிய தரிசிக்கணும்னு கிளம்புறாரு. இவர் என்ன பண்றாரு, தானும் அவருடனே செல துணிந்தார். பக்தினாலையும் அன்பினாலையும் தானே உடன் செல்றதுக்கு சேரமான் பெருமாள் நாயனாரும் புறப்பட்டு போகின்றார். அடுத்த பாடல் 83வது பாடல். இருவர் திருவுள்ளமும் இசைந்த பொழுதில் எழுந்து திருவாரூர் ஒருவர் வளர்த்தால் புக்கு இறஞ்சி உடன்பாட்டு அருளால் போந்து அருளி மருவும் உரிமை பெரும் சுற்றம் வரம்பில் பணிகள் வாகனங்கள் பொறியில் பண்டாரம் கொண்டு போதுவார்கள் உடன் போத. இப்படி கிளம்பி போறாங்க அவங்க. அதை இவ்வளவு சிறப்பா சொல்லியிருக்காரு பாருங்க சேக்கிழார் பெருமான். அதாவது இருவர் உள்ளம் இசைந்த போல், இசைந்துனா ஒன்றாக நினைக்கிறது. இப்ப அவரும் என்ன நினைக்கிறாரு, மதுரை அம்பதிக்கு போய் வணங்கணும்னு நினைக்கிறாரு. இவரும் என்ன ஆகுது, சுவாமியை வணங்கணும்ன்றது ரெண்டு பேரோட உள்ளமும் இசைந்தது. அதனாலதான் நட்பு ஒருவருக்குள்ளார ரொம்ப ஆழமா விளங்குது. ஒரே மாதிரி என்ன கருத்துகள் உடைய அன்பர்கள். அப்ப இருவர் திருவுள்ளமும் இசைந்த பொழுது, ஏன்னா அடியார்கள்ன்றதால திருவுள்ளம் போடுறாங்க. இசைந்த ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரே மாதிரி அன்பு கொண்டு நினைச்சிட்டு இருக்கிறது. அது அவனால அவங்க எழுந்து திருவாரூர் ஒருவர் மலர்த்தால் புக்கு இறஞ்சி. நம்ம அடியார் பெருமக்கள் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தோம், இப்போ ஒரு ஊர்ல இருக்காங்க, இன்னொரு ஊருக்கு போகணும்னாலும் அந்த ஊர்ல இருக்கிற இறைவன் திருவடியை வணங்கி அருள் பெற்று கொண்டுதான் அடுத்த ஊருக்கு போவாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, திருவாரூர் ஒருவர். ஏன் ஒருவர்னு சொல்றாங்கன்னா, ஒப்பற்றவர்னு அர்த்தம். அந்த ஒருவருக்கு ஈடு இணை வேற யாருமே இல்லை. திருவாரூர்ல திருவாரூர்ல இருக்கிற அந்த ஒப்பற்றவர் அவருடைய மலர்த்தாள், பொன் போன்ற தாளம் சொல்லுவோம், அதே போல மலர் போன்ற பாதங்கள், ஏன் செந்தாமரை போல மிக அழகான இதனுடைய பொற்பாதங்களை புக்கு இறஞ்சி, கோயிலுக்குள்ளார புகுந்து இறஞ்சி வணங்கி கொண்டு உடன்பாட்டு அருளால், சுவாமி கிட்ட அனுஜைன்னு சொல்லுவாங்க, அதாவது அனுமதி பெற்றுக்கொண்டு, இது மாதிரி வெளியூருக்கு போயிட்டு வரோம், நீங்க எதுவும் துணையா இருக்கும்னு சொல்லிட்டு அனுமதி பெற்றுக்கொண்டு அருளால் போந்து அருளி, இறைவன் திருவருள் பெற்றுக்கொண்டு போந்து அருளி வெளில வராங்க. மருவும் உரிமை பெரும் சுற்றம் வரம்பி. இப்ப இந்த பெரும் சுற்றம் இருக்கு இவங்களுக்கு. என்ன சுற்றம்? சுற்றம்னா சுற்றி இருக்கிறவர்கள் சுற்றம். சுந்தரமூர்த்தி நாயனார் சுற்றி யார் இருப்பாங்க? பரிசனங்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி அரசரை சுற்றி இருப்பாங்க. இப்போ அடியார் பெருமக்கள் போறாங்கன்னா ஒரு நாள் நைட்டு தங்கணும். அப்ப அந்தந்த வேலைக்கு உணவு அவங்களுக்கு சமைக்கணும் இல்லைங்களா? அப்ப அந்த உணவு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இவங்க பதிகம் பாடுறதெல்லாம் எழுதி வைக்கிறதுக்கு, பாடுறதுக்கு, இது போல நிறைய பேர் இவங்களுக்கு பணிவிடை, தேவையான பணிவிடைகள் எல்லாம் செய்யறதுக்கு. போல சுந்தரமூர்த்தி நாயனாருடைய சுற்றங்கள். அரசரும் அதே போல, அரசருக்கு பாதுகாப்பு வேணும். அவர் தங்குறதுக்கு இடம் அமைக்கணும். ராத்திரி இங்க போறாங்கன்னா அதுக்கு இடம் அமைக்கணும், உணவு சமைக்கணும், அவருக்கு வேண்டிய செயல்கள் எல்லாம் பணிகள் செய்யணும். இது போல சேரமான் பெருமான் நாயனாருடைய பரிசனங்கள், சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பரிசனங்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இவங்களோட கிளம்பி போறாங்க. அது என்னென்ன மாதிரி தொண்டுகள் செய்யறவங்கன்னு பாருங்க. அதாவது மருவும் உரிமை பெரும் சுற்றம் வரம்பில் பணிகள் வாகனங்கள் பொறியில் பண்டாரம் கொண்டு, என்னன்னு எடுத்துட்டு போறாங்க பணிகள். நான் சொன்னது போல இவங்களுக்கு வேண்டிய பணிகள் செய்வதற்காகவும் வாகனங்கள். இப்ப இவங்க எல்லாம் போறாங்க, அரசருக்கு போறாங்க, யானை மேல போறாங்கன்னா அந்த யானையை ஓட்டி அந்த செலுத்தி கொண்டு போகிறதுக்கு ஒரு வாகனம் வேணும். இவங்களோட வாகனங்கள்லாம் எடுத்துட்டு போறதுக்காக பரிசனங்கள். அடுத்ததும் பொறியில் பண்டாரம் கொண்டு, செல்வம் வேணும். இவங்க போற வழியெல்லாம் இப்ப சாப்பாடு வாங்கணும், ஏதாவது பொருள் வாங்கணும், இருக்கிற அத்தனை பேருக்கு செலவுக்கு சாப்பாடு வேணும்னா பண்டாரம், நிறைய செல்வங்கள் கொண்டு வருவாங்க.
அந்த செல்வங்கள் எடுத்துட்டு போறதுக்கு ஆட்கள் பத்திரமா எடுத்துட்டு போகணும். அந்த செல்வங்களை எடுத்துட்டு போறதுக்கு, வாகனங்களை செலுத்தி கொண்டு போவதற்கு இல்லைங்களா, இதுக்கு இவங்களுக்கு தேவையான பணிகள் செய்வதற்கு, ஆகவே நிறைய பரிசனங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, கூடவே கிளம்பி போறாங்க. பண்டாரம் கொண்டு போதுவார்கள் உடன் போத, யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்களை உடன் கொண்டு திருவாரூரை விட்டு வருகின்றார்கள். சேவித்து அணையும் பரிசனங்கள், அதாவது 84வது பாடல். சேவித்து அணையும் பரிசனங்கள் சூழ திருவாரூர் இறைஞ்சி காவில் பயிலும் புறம்பனையை கலந்து போந்து கீழ்வேலூர் மேவி பரமர் கழல் வணங்கி போந்து வேலை கழிக்காலை பூவில் திகழும் பொழில் நாகை புகுந்து காரோணம் பணிந்தார். இப்ப சுவாமி என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அருள் பெற்று முதல்ல போய் சுவாமி கிட்டே இருந்து அருள் பெற்று கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, சேவித்து அணையும் பரிசனங்கள், இவங்க கூட இருக்கிற பரிசனங்கள்லாம் இவங்களாம் அடியார்களிலே இவர்களை வணங்கி கொண்டு போற்றி கொண்டே உடன் வருகின்றார்கள். அவ்வாறு சேவித்துனா வணங்கி கொண்டு இவர்கள் கூடவே அணைகின்ற இந்த பரிசனங்கள் சூழ அவங்க எல்லாம் தூண்டுறாங்க. இங்க என்ன பண்றாங்கன்னா, திருவாரூர் இறைஞ்சி, திருவாரூரை வணங்கி கொண்டு, இப்ப கோயில் சுவாமி வணங்கியாச்சு, அதை திருவாரூர் நீங்கும் போதும் அந்த எல்லையை கூட என்ன பண்ணுவாங்க, அடியார் பெருமக்கள் வணங்குவாங்க. அந்த திருவாரூரை, செல்வ திருவாரூரை இறைஞ்சி காவில் பயிலும் புறம் பனையை கடந்து, காண சோலைகள், புறம் பனையின எல்லை, திருவாரூரை தாண்டி வராங்க. இந்த எல்லைகள்ல பல வகையான சோலைகள் இருக்கு. ஊருக்குள்ளார நகரங்கள் வீடெல்லாம் இருக்கும். எல்லையில பெரும்பாலும் காடு சோலைகள் தான் இருக்கும். இந்த சோலைகள் எல்லாம் தாண்டி கடந்து போந்து கீழ்வேலூர், திருவாரூரை தாண்டி போறாங்க. ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் இருக்கிற கீழ்வேலூர், இந்த சிவஸ்தலங்களுக்கும் நிறைய பேர் போயிருக்கோம் இல்லைங்களா. கீழ்வேலூர் சென்று மேவி பரமர் கழல் வணங்கி போந்து, அங்க வீட்டிருக்கின்ற சுவாமியுடைய கழல்னா திருவடி பார்த்திருக்கோம் இல்லையா. திருவடியில சுவாமி கழல் அணிந்திருப்பார். அப்ப அந்த கழல் போற்றுதல்னா திருவடியை போற்றுதல்னு அர்த்தம். சுவாமியுடைய கழல் வணங்கி போந்து அங்கிருந்து கிளம்பி வேலை கழிக்கானல் பூவில் திகழும் பொழில் நாகை அப்படின்றாங்க. அதாவது என்னன்னா, வேலை கழிக்கானல் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலைனா கடல்னு அர்த்தம். கடல் பகுதியில என்ன இருக்கும்னா, அந்த காத்து அடிச்சு மணல்லாம் கொண்டு என்ன பண்ணணும், அப்படியே சூழ்ந்து குன்று போல காடு மாதிரி சூழ்ந்து இருக்கும். அததான் சொல்றாங்க. அது போல இந்த கடலால் உருவாக்கப்பட்ட அந்த காணல், அந்த இடம் நமக்கு தெரியும். நாகப்பட்டினம் கடற்கரை ஓரம் தான் இருக்கு இல்லைங்களா. அந்த கடலால் சூழப்பட்ட, கடலால் அடித்து வரப்பட்ட அந்த மணல்கள்லாம் குன்று குன்றா இருக்கின்ற அந்த இடத்துல இருக்கின்ற பூவில் திகழும் பொழில் நாகை. பூவில் திகழும் அப்படின்னு சொன்னா, பொழில்னா சோலைகள். இந்த சோலைகள் எல்லாம் பூவா இருக்கா. அது போல மிக செழிப்பாக விளங்குகின்ற நாகை புகுந்து கீழ்வேலூரை வணங்கிட்டு, திருவாரூர்ல இருந்து கிளம்பி வந்த உடனே கீழ்வேலூரை வணங்குறாங்க. அடுத்தது நாகப்பட்டினம் போறாங்க. திருநாகை காரோணம் புகுந்து காரோணம் பணிந்தார். கோயிலுக்குள்ளார போய் என்ன பண்றாங்க, காயாரோகணம். நான் முதலே சொன்னேன் இல்லைங்களா, அதாவது புண்டரீக முனிவர் அப்படின்றவரு எல்லாருமே இறந்ததுக்கு அப்புறம் சில பேர் சிவலோகம் அடைய அந்த பிராப்தி இருக்கிற அடியார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒளி உடம்பு பெற்றுக்கொண்டு சுவாமி அடைவார்கள் பார்த்தோம். ஆனா இவருக்கு தன்னுடைய உடம்போடையே என்ன பண்ணணும், சுவாமி அடையணும்னு ஆசை. அதனால என்ன பண்ணாரு அப்படின்னா, கடுந்தவம் மேற்கொண்டு, காயம்னா உடம்பு, ஆரோகணம்னா சேர்த்துக் கொள்ளுதல், தன்னோட உடம்போடய சுவாமியை சேர்ந்துட்டார். அதனாலதான் காயாரோகணேஸ்வரர்னு சுவாமிக்கு பேரு. அத்தகைய இறைவனை சென்று வணங்கி வழிபடுகின்றார்கள். திருக்காரோண சிவக்கொழுந்தை சென்று பணிந்து சிந்தையினை உருக்கு ஆர்வ செந்தமிழ் மாலை சாத்தி சில நாள் உறைந்து போய் பெருக்கு 6 உளவு சடைமுடியார் இடங்கள் பிறவும் பணிந்து ஏத்தி அருள் காரணர் தம் திருமறை காடு அணைந்தார் சேர ஆரூரர். திருக்காரோண சிவக்கொழுந்தை, இந்த சுவாமி சேர்ந்திருந்தாலே திருன்ற அடைமொழி வரும் இல்லைங்களா. அத்தியந்த காரோணத்தில் வீற்றிருக்கின்ற இறைவனை, சிவக்கொழுந்தை ஒப்பில்லாத இறைவனை சென்று பணிந்து, சிவக்கொழுந்தாகிய ஈசனை சென்று பணிந்து சிந்தையினை உருக்கு வணங்குறாங்க. போய் வணங்கி எப்படி பாடுறாங்க அப்படின்னு சொன்னா, பாடல சாதாரணமா பாடல, உருக்கு ஆர்வ செந்தமிழ் மால்வை, அன்பினால உள்ளம் உருகுகின்றது. அப்படி உருகுகின்ற உள்ளத்தோடையே தமிழ் மாலை தேவார பதிகத்தை பாடுகின்றார் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். செந்தமிழ் மாலை சாத்தி, நம்மளாம் போனா கையில இருக்கிற புஷ்பத்தை சாத்துவோம், நமக்கு அதுதான் தெரியும். அவங்க என்ன பண்றாங்க, அடியார் பெருமக்கள், அது சொல் வித்தகர் வேற சொல்லிட்டாரு இல்லையா.
அவங்க என்ன பண்றாங்க, தமிழ் மாலை, அது சாதாரணமா சாத்தல, அன்போடு உள்ளம் உருக அன்போடு என்ன பண்றாங்க, தமிழ் மாலையை சிவபெருமானுக்கு சாத்துகின்றார்கள். சாத்தி பாருங்க, செந்தமிழ் மாலை சாத்தி சில நாள் உறைந்து போய் அந்த அந்த திருத்தலத்திலே ஒரு சில நாள் இருக்காங்க. சுவாமி முதல்ல நிறைய அருள் புரிஞ்சிருக்காரு இல்லைங்களா, நிறைய பட்டாடை அணிகலன்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அத்தகைய இறைவன் நன்றி சொல்லும் விதமாக சில நாள் இருந்து புகழ்ந்து பாடி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இங்க இருந்து கிளம்பி சில நாள் உறைந்துன்னு அங்கே தங்கி இருந்து அப்புறம் போய் பெருக்கு ஆறு உலவு சடைமுடியார் இடங்கள் பிறவும் பணிந்து, பெருக்கு ஆறுனா பெருகுகின்ற ஆறாகிய கங்கையை, அந்த கங்கை உலவுகின்ற சடையை உடையவராகிய சிவபெருமானுடைய இடங்கள் பிறவும் பணிந்து ஏத்தி, மற்ற சிவஸ்தலங்கள் தோறும் பணிந்து ஏத்தி, நிறைய வழியில் இருக்கிற ஸ்தலங்கள் எல்லாம் போயிருக்காங்க. ஆனா எல்லாத்தையும் சேக்கிழா பெருமான் குறிப்பிடல. அது குறிப்பிட்டா நமக்கு வந்து பெரியவராம் இதுல தானி நிறைய போகும். அப்ப இது முக்கியமான சிவஸ்தலங்கள் அதை மட்டும் குறிப்பிடுறாங்க. இப்ப கீழ்வேலூர் சொன்னாங்க, அடுத்தது நாகை காரோணம். ஆனா மற்ற சிவஸ்தலங்களும் வணங்கி கொண்டு செல்கின்றார்கள்ன்றதை இங்க வந்து பதிவு செய்கின்றார். பிறவும் பணிந்து ஏத்தி அருள் காரணர் தம் திருமறை காடு அணைந்தார் சேரர் ஆரூரர். இங்க அருள் காரணர் அப்படின்னு சொன்னா என்னன்னா, அருளையே செய்கின்ற மூல முதல்வர். அருள் காரணர்னா என்ன அர்த்தம்னா, சுவாமி எது செஞ்சாலும் அருள் தான் இல்லைங்களா. அதுதான் தவறு செஞ்சு அவங்களுக்கு தண்டிச்சாலும் அதுவும் அருள் தான். ஏன்னா அந்த தவறு திருந்தி அவங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்றதுதான். இப்ப அருள் காரணர் ஆகிய சிவபெருமான் அவர் வீற்றிருக்கின்ற திருமறை காடு. திருமறை காடுன்னா வேதாரண்யம். இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, வேதங்கள் பூஜித்து வணங்குறதுனால திருமறை காடுன்னும், ஆரண்யம்னா காடு, அது சமஸ்கிருத பேர், வேதாரண்யம்ன்றது சமஸ்கிருத பேர். அந்த திருமறை காடு இந்த வீட்டில் இருக்கின்றவர் வந்து அருள் காரணர், அதாவது அருளை தருகின்ற மூல முதல்வர். என்ன வேதங்களும் வழிபடுதுன்னா மூல முதல்வர் ஆகிய இறைவன் வீற்றிருக்கின்ற திருமறை காடு அணைந்தார். போறாங்க யாருன்னா, சேர பெருமானும் நம்பி ஆரூரர் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் 2 பேரும் அங்க போய் சேர்றாங்க. சேர்ந்து முன்னீர் வளம்கொள் மறை காட்டு முதல்வர் கோயில் சென்றிரஞ்சி செந்நீர் வாய்மை திருநாவுக்கரசும் புகழி சிவக்கன்றும் அந்நேர் திறக்க அடைக்க எனப்பாடும் திருவாயிலை அணைந்து நன்னீர் பொழியும் வெளியினராய் வாயன்மாரை நினைந்து உருகி. அதாவது அந்த திருத்தலத்தோட பெருமை நம்ம எல்லாரும் தெரிஞ்சதுதான். அது இன்னும் எவ்வளவு சிறப்பா சொல்றாங்க பாருங்க. முன்னீர் வளம்கொள் மறை காட்டு முதல்வர் கோயில் சென்று இறைஞ்சி, திருமறை காடு ஆகிய வேதாரண்யம் போறாங்க, போன திருத்தலம் போறாங்க. அந்த திருத்தலம் எப்படிப்பட்ட தலம்னா, முன்னீர் வளம்கொள் மறை காட்டு முதல்வர். இங்க முன்னீர்ன்றது என்ன அப்படின்னா, கடலை குறிப்பிடுறாங்க. ஏன் அது முன்னீர்னா, 3 வகையான நீர் அதுல இருக்கா. அதாவது ஆற்று நீர், ஊற்று நீர், வேற்று நீர். ஆறுல இருந்து வருகிற தண்ணி சேருது, தானாவே நீர் ஊறும். அப்புறம் வேற்று நீர் மழை மூலம் பொழிகின்றது. இது போல முன்னீர் 3 வகையான நீரும் இருக்கிறதுனால கடலுக்கு முன்னீர்னு ஒரு பேர். இன்னொன்னு எப்படி சொல்லுவாங்கன்னா, 3 தொழிலும் செய்யுதான். ஆக்கல், அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், இது 3மே செய்யறதுனாலையும் அது வந்து முன்னீர் சொல்றோம். எப்படின்னு சொன்னா, நிறைய உயிர்களை உற்பத்தி பண்ணுது கடல் வாழ் உயிரினங்கள், முத்து, இதெல்லாம் ஆக்கல். ஏன் காத்தல்னா நிறைய உயிர்களுக்கு நம்ம இந்த கடல் இருக்கிறதுனாலதான் மழையே என்ன நமக்கு பொழிவிக்குது. அப்ப உலகத்தையே காக்கிறதும் கடல் தான். அழித்தல், சில சமயம் கடல் கோலா, அதாவது சுனாமின்னு சொல்றோம் இல்லையா, தமிழ்ல கடல் கோல், கடல் கோலா வந்து அழிக்கவும் செய்யும். அப்ப காத்தல், படைத்தல், காத்தல், அழித்தல் முத்தொழிலும் செய்யறதுனாலயும் அது முன்னீர் அப்படின்ற பெயர் உடையது. அந்த கடல் வளங்கொள், அது கூட வளம் கொண்டு சுவாமியை வணங்குகின்றன. எவ்வளவு சிறப்பா போடுறாங்க பாருங்க. இந்த முன்னீர் வளம்கொள் மறைக்காட்டு வேதாரண்யத்தில் வீற்றிருக்கின்ற முதல்வர் கோயில் சென்று இறைஞ்சி, நமக்கெல்லாம் முதல்வனாகிய இந்த கோயில்ல வந்து சென்று இறைஞ்சி வணங்கி செந்நீர் வாமை திருநாவுக்கரசும் புகழி சிவகன்றும். செந்நீர்னா செம்மையான நீர்மை. செம்மைனா என்னன்னா, சிவநெறிதான் செம்மையான நெறி. அந்த சிவநெறியிலே வீற்றிருக்கின்ற, ஏன்னா வந்து நம்ம திருநாவுக்கரசு நாயனார் பார்த்தோம் இல்லைங்களா, அவர் வந்து செம்மையே ஆய சிவநெறியில தான் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வீற்றிருக்கின்ற திருநாவுக்கரசு நாயனார் பெருமானும் புகழி சிவகன்றும். புகழினா அதுல சொல்லியிருக்கேன், சீர்காழியோட 12 பேர்ல அதுவும் ஒண்ணு இந்த புகழி அப்படின்றதும். புகழி சிவகன்றும்னா அப்ப புகழியில இருக்கின்ற, சீர்காழியில இருக்கிற சிவகன்று யாரு, திருஞான சம்பந்த பெருமானும். திருநாவுக்கரசு நாயனார் பெருமானும் திருஞான சம்பந்த பெருமானும் பாடினாங்க. இந்த வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும். தான் ஒரு சின்னதா சொல்லி சுருக்கமா.
சிவஸ்தலங்களுக்கு வந்து பல சிவஸ்தலங்களுக்கும் போயிட்டு இருக்கும் பொழுது திருநாவுக்கரசு நாயனாரும் திருஞான சம்பந்த பெருமானும் ஒன்று சேர்ந்து போயிட்டு இருக்கும் பொழுது திருமறைக்காடுக்கு வராங்க, வேதாரண்யத்துக்கு வந்து பார்த்தா, அதாவது அபிமுக வாயில் சொல்லுவோம். அபிமுக வாயில்ன்றது கோயிலுக்கு ராஜகோபுரம் இருக்கிற வாயில் தான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அபிமுக வாயில். எப்பவுமே நம்ம அபிமுக வாயில் வழியா தான் போய் சுவாமியை தரிசனம் பண்ணணும், அதுதான் சிறப்பு. எல்லா தலங்களையும் அப்படிதான் இருக்கும். ஆனா இங்க இருந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த திருமறைக்காடுல வேதங்கள் தான் சுவாமி அர்ச்சனை பண்ணுது. அர்ச்சித்து பூஜித்து வணங்கிட்டு போகும்போது தாப்பால் பட்டு போயிடுது அந்த அபிமுக வாயில்ல. வேதங்கள் எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தது, சிறப்பு வாய்ந்தது. அது போட்ட தாழ்பாலை வந்து யாராலையும் திறக்க முடியல. அந்தனர்களாலும் சரி, வேற அன்பர்கள் யாராலையும் திறக்க முடியாம அதை உடைக்கவும் முடியல. சரி, என்ன பண்ணிட்டாங்கன்னா வேற ஒரு வழி வச்சு, அந்த அபிமுக வாயில் வழியாம வேற ஒரு வழி வச்சு அந்த வழியா போய் எல்லாரும் சுவாமி வணங்கிட்டு வராங்க. திருஞான சம்பந்த பிள்ளையாரும் திருநாவுக்கரசு நாயனார் பெருமானும் வராங்க. வந்து வாசலுக்கு நேரம் அபிமுக வாயில் மாதிரி நிற்கும் போது சொல்றாங்க, ஏன் சாத்தி இருக்குன்னு. யாராலையும் திறக்க முடியல, வேற ஒரு வாயில் வழியா போயிட்டு இருக்கோம்னு. அப்ப திருஞான சம்பந்த பெருமான் சொல்றாரு, சுவாமியை நேரே சென்று, அதுதான் இங்க சொல்றாங்க, நேரே சென்று கும்பிட வேண்டும், அதனால திறக்கும்படி நீங்க பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்காக பாடுறாங்க? அப்பனா இப்ப ஏதாவது ஒண்ணு இருக்கா, நம்ம அதை மாத்தணும்ன்ற எண்ணம் கிடையாது. அப்ப வேதம் இருக்கு, அந்த தமிழ் வேதமாகிய தேவாரம் பதிகம் பாடுதான் திறக்க முடியும். அப்ப தமிழ் வேதமாகிய தேவாரத்திற்கு அவ்வளவு சிறப்பு இருக்குன்றது உலகத்திற்கு உணர்த்துறதுக்காக திருஞான சம்பந்த பெருமான் என்ன சொல்றாரு, திருநாவுக்கரசு நாயனார பாடுங்க அப்படின்னு சொல்றாங்க. திருநாவுக்கரசு நாயனார் பாடுறாரு. பாடி 10 பாட்டு பாடியும் திறக்கல. கடைசியா வந்து 11வது பாடல இறக்க மூஞ்சிலீர் அப்படின்னு பாடின உடனே இறைவன் திருவருளால திருக்கதம் திறக்குது. உள்ளார போய் 2 பேரும் சுவாமியை தரிசித்து வணங்கி மகிழ்ந்து திருப்பி வெளில வராங்க. வந்த உடனே திருநாவுக்கரசு நாயனார் சொல்லுவாங்க, ஐயா நீங்க இது திறக்கிறது மட்டும் இல்ல, நம்மளால மூடவும் திருப்பிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது மூடும்படி ஒரு பாடல் பாடுங்கன்னு திருஞான சம்பந்த பெருமான் சதுரம் வரை அப்படின்னு பாடுறாரு. அந்த முதல் பாட்டு பாடி 10 பாடல முதல் பாட்டு பாடினோடனே திருத்தாள் அடைக்கப்படுகிறது. இவ்வாறு வந்து அதுவரையும் திறக்கவே படாத இந்த கதவு திறக்கவும் அடைக்கவும் அடியார் பெருமக்கள் பாடினாங்க. அந்த கதவுக்கு முன்னாடி வராங்க. வந்து அந்த அடியார்கள் நினைக்கிறாங்க, அவங்க தரிசிக்கிறதுக்கு மட்டுமா, இதுக்கப்புறம் வர அடியார்கள் எல்லாரும் தரிசித்து வணங்கணும்ன்றதுக்காக செய்த நன்மை அதுதான். இப்ப அடியார்களோட வாழ்க்கை வரலாறு எதுக்கு சிந்திக்கிறோம்? அவங்களுக்கு மட்டும் அந்த நன்மை இல்ல, சிந்திச்சு வணங்குற நம்ம எல்லாருக்கும் சிவார்ந்த அருள் கிடைக்கும். அதனாலதான் இது இறைவன் நமக்கு வந்து புராணமாக தொகுத்து நம்ம இதுல வணங்கி வாழணும்னு சொல்லிட்டு இறைவன் அருள் புரிஞ்சிருக்காரு. இப்ப அந்த இடத்துக்கு அந்த திருக்கதவுக்கு முன்னாடி வந்து செந்நீர் வாய்மை திருநாவுக்கரசும் புகழி சிவக்கன்று, கன்று இல்லையா, குழந்தை இல்லையா, இந்த கன்று சிவக்கன்று ஆகிய திருஞான சம்பந்த பெருமானும் அந்நேர் திறக்கடைக்காத, அந்நேரம் நேர் நின்று திறக்கவும் அடைக்கவும் என பாடும் திருவாயிலை அணைந்து, திறக்கவும் திருப்பி மூடவும் பாடினாங்க இல்லையா, அந்த திருவாயிலை அணைந்து அந்த இடத்துக்கு போய் நன்னீர் பொழியும் வீணராய், இது எவ்வளவு பெரிய பெருமையை செஞ்சிருக்காங்கன்ட்டு கண்லேந்து பொழிகின்றதாம். இது வந்து அருள், அன்போடி அருளோடு பொழிகின்றதுனால நன்னீர். கடல்ல இருக்கிறது முன்னீர் தான். ஆனா இவங்க அவங்க அடியார்களை பெருமக்கள் நினைச்சு கண்ணீர் உகுக்கிறதுனால இது வந்து நன்னீரா. இந்த மாதிரி நன்னீர் பொழியும் விழியினராய் நாயன்மாரை நினைந்து இறைஞ்சி, நாயன்மார் திருவடியெல்லாம் நினைச்சு அவங்க திருவடிகளை வணங்கி கொண்டு கோயிலுக்கு போறாங்க அப்படின்ட்டு அதோட அடியார் பெருமக்களோட சிறப்பை வந்து இங்க சொல்றாங்க. இன்னும் ஒரே ஒரு பாடல் பாத்துருவோம். நிறைந்த மறைகள் அர்ச்சித்த நீடு மறைகாட்டு அருமணியை இறைஞ்சி வீழ்ந்து பணிந்தெழுந்து போற்றி யாழை பழித்து என்னும் அரைந்த பதிக தமிழ் மாலை நம்பி சாத்த அருசேரர் சிறந்த அந்தாதியில் சிறப்பித்தனவே ஓதி திளைத்து எழுந்தார். அதாவது வந்து நிறைந்த மறைகள் அர்ச்சித்த, ஏன் இங்க மறைகள் நிறைஞ்சிருக்குன்னா நமக்கே தெரியும். மறைகள் வந்து அதாவது இறைவன் வந்து நாதஸ்வரூபமா இருக்கார், மறையா வேதமா இருக்காருன்னு பார்த்தோம் இல்லையா. அந்த வேதங்கள் ஒளி போல எங்கும் பரவி இருக்கு. நமக்கு தெரியும், எங்க பார்த்தாலும் காத்து பரவி இருக்கு இல்லையா, காத்துல ஒளிகள் இருக்கு, ஒளி அலைகள். அப்ப அந்த காற்று ஃபுல்லா வேதங்கள் பரவி இருக்கு. இப்ப எங்கும் பரவி இருக்கிறதுனால என்னன்னு சொல்றாங்க, நிறைந்த வேதம் சொல்றாங்க. நிறைந்த மறைகள் அர்ச்சித்த, அப்படி அர்ச்சித்து சுவாமி வணங்குச்சு இல்லையா வேதாரண்யத்திலே அந்த பெருமானை நீடு மறைக்காட்டு அருமனையை, நீடுன்னா எப்போதும் விளங்குகின்ற மறைக்காடு, வேதங்கள் அர்ச்சித்த அந்த காட்டிலே விளங்குகின்ற அருமணி, இறைவன் எப்படி சொல்றாங்கன்னா அருமையான மணி அப்படின்னு சொல்றாங்க. இந்த அருமணியை, அதாவது ஏன் அருமணின்னா என்னென்ன வேண்டுவார்களோ உயிர்கள் அவங்க வேண்டுவதெல்லாம் தருவது. நீங்க நினைக்கிற நான் கேட்கறதெல்லாம் கிடைக்கவே இல்லையே, ஒரு சிலது என்ன பண்றது, வேண்டியவர்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்குறானா,
அது உண்மையிலேயே நமக்கு வேண்டியதா இருந்தா கடவுள் கண்டிப்பா கொடுப்பார் இல்லைங்களா? அப்ப வேண்டுபவர்க்கு வேண்டுவன அருளும் அருமணியை அத்தகைய இறைவனை இறைஞ்சி வீழ்ந்து போற்றி வணங்கி துதித்து வீழ்ந்து வணங்கி பணிந்து எழுந்து போற்றி யாழை பழித்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் வந்து திருப்பதிகம் பாடுறாரு. யாழை பழித்து அப்படின்னு சொல்லிட்டு பாடுறார். எப்படி திருநாவுக்கரசு நாயனார் போடும்போது பன்னி நேர் மொழியால் பாடுவாங்க அப்படின்னா பண்ணா ராகம். அது போல இசையாக அவங்க அம்மையோட மொழி எப்படி இருக்குன்னா இசை போல இருக்கான். மியூசிக் மாதிரி ரொம்ப இனிமையா இருக்குன்னு பாடினார் இல்லைங்களா? அதேதான் இங்கேயும் சொல்றார். கொஞ்சம் மாத்தி யாழை பழித்துனா இந்த யாழுடைய ஓசையும் பழிக்கின்ற அளவுக்கு இனிமையாக உமையன்னையுடைய அந்த குரல் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த உமையன்னையோட பெருமையை ஆரம்பிச்சு பாடு. ஏன்னா அருள் சக்தி தான் முதல்ல கொண்டு வராங்க. அதனால உமையன்னையோட பெருமையை போற்றி பதிகம் பாடி வணங்குறார் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அரைந்த பதிக தமிழ் மாலை சாத்திய பதிக தமிழ் மாலை நம்பி சாத்த சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் சுவாமிக்கு தமிழ் மாலைய சாத்துறாரு. அவரு சேரர் என்ன பண்றாருன்னா சிறந்த அந்தாதியில் சிறப்பித்தனவே ஓதி திளைத்து எழுந்தார். இவர் திரு பொன்வண்ண திருவந்தாதி இருக்கு இல்லையா? அதுல இந்த சுவாமியை பத்தி பாடியிருக்காரு. அதையும் பாடி என்ன பண்றாரு மகிழ்கின்றார்கள். இந்த திரு பொன்வண்ண திருவந்தாதியில அந்த சிதம்பரத்துல பாடினார்னு பார்த்தோம். சிதம்பரத்துல மட்டும் இல்லாம பல ஸ்தலங்கள்லயும் இருக்கிற இறைவனை போற்றி பாடியிருக்காரு. அந்த பாடல்ல இங்க இந்த மறைக்காட்டுல விளங்குகின்ற நாதனையும் பாடியிருக்காரு. அதையும் பாடி என்ன பண்றாங்கன்னா இருவரும் பணிந்து வணங்குகின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மதுரையை நோக்கி போறவங்க பல சிவஸ்தலங்களுக்கு போறாங்க. முக்கியமா குறிப்பிடப்பட்டது கீழ்வேலூரும் நாகை காரவனும் பாடி மறைக்காடு சென்று வணங்கி இறைவன் திருவருள் பெற்றார்கள். இன்னும் என்னென்ன ஸ்தலங்கள் போனாங்க, மதுரையும் பதியில என்ன நிகழ்ந்தது அப்படின்றதெல்லாம் இறைவன் திருவருளால வரும் வாரங்களில் சிந்திப்போம் என்று கூறி கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமமா. அருமையான ஒரு கருத்து. நாங்களும் அப்படியே உங்களோடய பயணம் செஞ்சோம். அப்படியே கடற்றறிவாருடைய நாயனாரும் நம்ம நம்பியாரும் இருவரும் பயணம் செய்து பறவை நாச்சியாரும் அவரும் உடனுமா அவரையும் சேர்த்து நாங்க இனிமையா பயணம் செய்தோம். அது மட்டும் இல்லாம எப்படி ஒரு அடியாரை வரவேற்கணும் அப்படின்றத அந்த கருத்தெல்லாம் சிறப்பா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம எப்படி உணவு அருந்த வைக்கணும், அவர்களெல்லாம் என்னென்ன மாதிரி அறுசுவை உணவு கொடுக்கணும், எப்படி அவங்கள அமர வைக்கணும், அந்த தங்க ஆசனத்துல அமர வைத்து அவங்களுக்குலாம் எப்படி எல்லாம் உணவு பரிமாறணும் அப்படின்ற அந்த முதல் விளக்கம்லாம் அருமையா சொன்னீங்க. அதுக்கப்புறம் அடுத்தது அவர்கள் உணவு அருந்தறதுக்கு முன்னால 2 பேரும் எப்படி ஒன்னா அமர்ந்து உணவு சாப்பிட சொல்லி கூப்பிடுறாரு நம்பியாரு. அப்படி சேரமான் பெருமானும் ஒத்துக்கிட்ட 2 பேருமே அத ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. உயர்வான தத்துவத்தை அப்படின்னு சொன்னீங்க. அந்த உயர்வான தத்துவத்துடைய யாருன்னா பறவையார். அந்த பறவையார் ஒரு அன்பு இருந்ததுனாலதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய முடியல. மிக்க விருப்பத்தினால் அவர் விரும்பி நம்ம எப்படி ஒரு உணவு பரிமாறுனா அவங்க எப்படி சாப்பிடுறாங்கன்னு பார்த்து பார்த்து அன்பால அந்த உணவு பரிமாறணும். அப்பதான் அவங்களுக்கு ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு ஆசை வரும் இல்லையா? அந்த மாதிரி அம்மா பறவையார் மிக்க விருப்பத்தினால் அவங்க உண்ண செய்தாரலாம். என்ன பாருங்க, ரொம்ப அழகிய அறுசுவை உணையெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு இனிதாக பரிமாறி அந்த மகிழ்ச்சி தூய்மையான அந்த விருந்து அளிக்கும் கடமையை இனிதா ஆற்றினார்கள். அந்த பாட்டுல 76ல அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. அடுத்தது பாருங்க, சாப்பிட்டு ஏற்படும் என்ன செய்யணும். நம்ம என்ன வெத்தலை பாக்க வச்சு வாழ்ப்பு வெத்தலை பாக்க வச்சு அவங்க விடைய அனுப்பிடுவோம். ஆனா அவங்க எப்படி தாம்பலம் கொடுக்கணும், அந்த பஞ்ச வாசம் அப்படின்ற மாதிரி அந்த வெற்றிலை பாக்கெல்லாம் எப்படி கொடுக்கணும். அதுல தக்கோலம் அப்படின்னா லவங்கம், ஜாதிக்காய், ஏலக்காய், கற்பூரம் இதெல்லாம் கலந்து அந்த நறுமணத்தோட அந்த வெற்றிலை பாக்கு கொடுத்து உபசரிக்கணும்ன்றத அழகா எடுத்து கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லாம சந்தனம், பச்சை கற்பூரம் அந்த உடம்புல அந்த சேர்த்து கொடுக்குற அந்த மகிழ்வு தரக்கூடிய அந்த இதையும் உபசரணம் பண்ணிட்டு அடுத்ததாக அந்த வெற்றிலை பாக்கு அந்த தாம்பூலத்தையும் ரொம்ப அழகா எடுத்து விளக்கம் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லினீங்கம்மா. அடுத்த பாடல சீர்காழி அதுக்கு அடுத்தது போயிட்டோம். 77வது பாடல விளக்க அருமையா. அடுத்தது ஒரு அடியார் மகேஸ்வர பூஜை எப்படி ஆசனமா சிறப்பா சொல்லிட்டீங்க 2 பாடலையும். அப்புறம் அடுத்தது அந்த திருநீருக்கு அவ்வளவு விளக்கமா சொல்லுங்க. திருநீரை எப்படி
திருப்பதியில அணிஞ்சிக்கணும் விருப்பத்தினோடு இருக்கப்பெற்ற அந்த கழட்டறிவாரும் அந்த செம்மை தரும் சொன்னீங்க. அந்த செம்மை தரும் வார்த்தைதான் சிறப்பு. செம்மை தரும் சேய நேர்மைனா செம்மை தரும் அப்படின்ற அந்த தன்மை இருக்கணும். அந்த திருவடியில விழுந்து விழுந்து வணங்கி அந்த திருநீரை இடுறதுக்கு ஒரு அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. சேரமான் அடுத்த பாடல சேரமான் பற்றி பெருமையையும் நம்ம நம்பியாருடைய பெருமையை எடுத்து ஒவ்வொருத்தவங்களும் அந்த அறிமுகம் பாருங்க. அவள எப்படி இருப்பாராம் நம்பியார் முழுமதி போன்ற அந்த சந்திரனுடைய 16 கடைகள் நிறைந்த எப்படி இருக்கு ஒரு முழுமதியா இருக்குமே அந்த மாதிரி. அத யாருடைய கணவர் பறவையாருடைய கணவர் அப்படின்ற மாதிரி அழகா எடுத்து அந்த பொருளோட கொடுத்தீங்க. சேருமான் பெருமான் யாரு? அவர் ஒரு அரசர் இல்லையா? அவர் எப்படின்னா விற்குறியை பொறித்த வெற்றியுடைய சேருமான் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விழக அழகா கொடுத்தாரு. சேருமான் வந்தார் அப்படின்ட்டு 2 பேருடைய திருவருளையும் துதித்து வணங்கினாங்க அப்படின்ற அந்த விளக்கம் ரொம்ப அருமையா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கூடி அந்த புகழ்ச்சியை பெருமையை சொல்லி எப்பயுமே நம்ம கோயிலை பத்தி இறைவனை வணங்கினா அவரோட புகழ்ச்சியெல்லாம் அந்த கோயிலை பத்தி போட்டிருப்பாங்க இந்த சிறப்புலாம். அந்த மாதிரி நீங்க அழகா அந்த 2 நாயன்மார்களுடைய அந்த பெருமைகளாம் எடுத்து அருமையா கொடுத்தீங்கம்மா. அதுக்கு அடுத்ததாக திருவாரூருக்கு செல்றாங்க. திருவாரூருடைய சிறப்பை பத்தி ரொம்ப நிறைய சொன்னீங்க. ரொம்ப நல்லா அந்த வீதி விடங்க பெருமான், புற்றிடம் கொண்ட பெருமான், அஜபா நடனம், தியாகராசருடைய பெருமை எல்லாத்தையும் அழகா எடுத்து அந்த கோவையை ஒரு பாடல்லே சொல்லிட்டீங்க. 2 செல்வம் சொன்னீங்க. அதுல என்னன்னா அந்த பெருமானை வணங்கினா நமக்கு என்ன கிடைக்குமா? அதுக்கு அழகா ஒரு ஓமை செல்வம் நிறைந்த திருவாரூர். செல்வம் நிறைந்த அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி அழகானா நமக்கு வாழ்க்கையில வேண்டிய பொருள் செல்வமும் தரக்கூடியவரா, கடைசி நிலையில இருக்கக்கூடிய அருள் செல்வம் தரக்கூடிய பெருமான்றது அழகா எடுத்து கொடுத்துட்டீங்க. அதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப நல்லா மனசுக்கு தொடுற மாதிரி இருந்தது. அதுக்கு அடுத்தது இன்னும் அடுத்த பாடல்ல அந்த இன்பத்திலே முழுகினாங்க 2 பேரும். இன்பத்திலே முழுகி அந்த பெருமானெல்லாம் வணங்கினாங்க. ரொம்ப அருமையான அந்த தலத்தெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த தலமாக மதுரைக்கு வருகிறாங்க. மதுரையில எப்படி இருக்கார பெருமான்? மென்மையான முடியவுடைய பெருமான், சடையோடைய பெருமான், நீண்ட சடையோடைய பெருமான அந்த பெருமானை வணங்குறதுக்கு அந்த ஊர்ல பல தலங்களெல்லாம் சந்திச்சுட்டு அந்த மதுரை மாமதுரைக்கு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த பாடல்ல 81வது பாடல விளக்கம் கொடுத்தீங்கன்னா. அடுத்து 80 சேரமான சுந்தர பிரியாது 2 பேருமே என்ன பிரியன்ற மனசே இல்லை. 2 பேரும் சிறப்புடைய அந்த ஒரே ஒத்த கத்து அன்பால அந்த ஆலவாயில இருக்க பெருமான திருவிழியை தொழுது வணங்கினாங்க. அதுக்கு அடுத்ததாக 2 பேருமே என்ன பண்ணிருக்காங்க, அந்த பெருமானுடைய பாதம் எப்பேற்பட்ட பாதம் அப்படின்னு அழகா எடுத்து கொடுத்தீங்க. இருவருடைய திருவுருளும் அந்த பெருமானுடைய இறைவன் மலர் போன்ற பொற்பாதங்கள், அந்த எப்படி மென்மையா இருக்கக்கூடிய அவருடைய பாதங்களை நினைத்து அந்த மாதிரி பூக்கோயில புகுந்து வணங்கி அவங்க திருவருள் எல்லாம் பெற்றிருந்தாங்கன்னு சொல்லி அந்த ஒரு பாடலையும் அழகா மென்மையா எடுத்து அந்த பாடலை கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து கடம்புக்குள்ள அந்த வாகனங்களை எப்படி செல்வம் பொருள் அதெல்லாம் எப்படி எடுத்துட்டு போனாங்க அப்படின்றத அழகா விளக்கம் கொடுத்தாங்க. ஒரு வேணும் நமக்கு ஒரு பண்டாரம்னா என்ன செல்வம், அந்த பண்டாரெல்லாம் சேமிச்சு வைக்கக்கூடிய அதுக்கு வேணும் இல்ல, எடுத்துட்டு போக முடியாத ஒரு வாகனம் அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அவங்க கிளம்புனாங்க. அந்த பரிவாரங்களோட அழகா கிளம்புனாங்கன்றத அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. போயிட்டு அடுத்ததாக கீழ்வேலூர் அந்த தளத்துக்கு போயிருந்தாங்க. அங்க இறைவனை 2 பேருமே வணங்கி அந்த திருத்தலத்தையும் முடிச்சுட்டு அது எப்படி இருக்கு அடுத்த திருத்தலத்துக்கு என்ன அழகா ஒரு தலைப்பு கொடுத்தீங்க. அழகான ஒரு பூவி திகழும் அப்படின்னா அந்த நாகைக்காரனை எப்படி இருந்ததா ரொம்ப அருமையான விளக்கம். அதாவது செழிப்பாக சோழக்கூடிய அந்த திருநாகைக்கோரன் அப்படி மாதிரி அந்த தலம் விளங்குச்சு. அந்த தலத்துல போய் வணங்கினாங்க அப்படின்னு சொல்லி அந்த 2 புண்டரீக முனிவர் பத்தி ஒரு சிறப்பையும் சொன்னீங்க. திருநாகைக்கோரணத்துல அந்த விளக்கம் அந்த தலத்துல போயிட்டு நிறைய திருப்பதியெல்லாம் பாடி பல தலங்களையும் தரிசனம் பண்ணிட்டு அடுத்ததாக திருமறைக்காடு வந்து சேர்றோம். திருமறைக்காடு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வரலாறு தான். இருந்தாலும் பாடவும் அந்த திருக்கதவு திறக்கவும் அடைக்கவும் 2 பேருமே அந்த பெருமான பாடினாங்க இல்லையா? நம்ம நம்பியா இவரும் திருநாகூர் சுவாமிகளும் நம்ம காழிப்பிள்ளையாரும் பாடுந்த அந்த பாடலை நினைச்சு அவங்க அந்த திருக்கதவு மற்ற அருளாளர்களுக்கு உரிமை பெறணுன்றதான் அவங்க எல்லாம் அந்த வழிபாடு செய்தார்கள் அப்படின்ற நல்ல சிறப்பான ஒரு கருத்து சொன்னீங்க. அது என்னன்னா எப்படி அவங்க நினைச்சு கண்ணீர் பண்ணாங்க. நன்னீர் புழியும் விழினா நாயன்மார்களை நினைந்து இருந்தி. என்ன அழகான வார்த்தை! கண்ணீர் வழியும் விடியுடையவர்களாகிய நாய்மாக நினைச்சு வழிபாடு செய்தாங்களாம்.
நம்ம எல்லாம் கேட்கிறோம், போயிடுறோம், இந்த கதை வரலாம்லாம் பாக்குறோம். கொஞ்சமாவது மனசு சிந்திச்சு அந்த நாயன்மார் நடிச்சிரு ஒரு நாளாவது கண்ணீர் மலிகிறார், எப்பேற்பட்ட நாயன்மார்கள் அவர்கள்லாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நம்ம சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்தது. இந்த கட்டுரை நாயனார் புராணத்தை கேட்கறதுக்கு மட்டும் இல்லாம ஒவ்வொரு பயணமும் ஒவ்வொரு தலமாவும் போகல நம்ம எல்லாம் நினைச்சு நினைச்சு இந்த கண்ணீர் மழுகிற மாதிரி அழகா எடுத்து நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அதுக்கப்புறம் அவரும் இந்த திருக்கரத்தை திருமறை காடுல நம்ம சேரமான் பெருமானும் ஒரு பதிகம் பாடியிருக்கிறாரு. தன்னுடைய திருமுறையில அழகா ஒரு பதிகம் நம்பி யாரோரும் பாடியிருக்காரு. யாழை படித்தன் தொடங்க ஒரு பதிகத்தையும் பாடியிருக்காருன்னு சொல்லி இந்த அமர்வுகளை இனிதான் முடிச்சிருக்கீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு கருத்து. நான் சொன்ன நிறைய சொல்லிக்கிட்டே போனா அவ்வளவு அருமையான ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட எடுத்து அந்த பொருள் விளக்கத்தோட கொடுத்திருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்து கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. ரொம்ப மென்மையான ஒரு குரல்ல ரொம்ப சாந்தமா அப்படியே உருகி நாங்க எல்லாம் கேட்கிற மாதிரி இருந்தது. நன்றிங்கம்மா உங்களுக்கு. நாங்க ஈஸ்வரன் குடும்பத்து சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். மற்ற அடியார்கள் யாராவது ஒரு அடியார்கள் பேசலாம், அதுக்கப்புறம் வாழ்த்து பாடல் பாடலாம். யார் பேசுறீங்க? லதாமா கை தூக்கிருக்கீங்க. லதாமா பேசுறீங்களா? சரி, வேற அடியார் யாரா பேசலாம், பேசுங்க. அம்மா சிவாய நமம்மா. திருவடி வணக்கம்மா. அம்மா இன்னைக்கு சொன்னதுல வந்து அந்த கோயில் வாசல் திறந்தது திரும்ப அடைச்சது வந்து பெருமான் வந்து நம் பொருட்டும் அதை செஞ்சிருக்காங்க. அவங்க பெற்ற பலனை வந்து அவங்க அடையாம திரும்ப நம்ம எல்லாருமே அந்த பலனை அடையணுங்கிறதுக்காக செஞ்சாங்க அப்படின்னு சொன்னதுங்கம்மா. அப்புறம் வந்துமா அடியார்கள் அன்னம் பழிக்கிறது வரைக்கும் தான் அன்னைக்கு கேட்டோம், அதுதான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் எவ்வளோ இது செய்யணுங்கிறதையும் இன்னைக்கு அதெல்லாம் கேள்விப்பட்டது இல்லம்மா. அடியனுக்கு புதுசா இருந்தது எல்லாமே. அந்த தாம்பூலம் கொடுக்கறது, வாசனை திரவியங்கள் கொடுத்தது, அது எல்லாமே நல்லா இருந்ததுங்கம்மா. அப்புறம் வந்து மதுரையம்பதியில போய் வழிபட்டதுமா. அதுவும் அதோட சிறப்பும் வந்து அது வந்து கன்னி கோயில்னு சொல்லுவாங்க. மீனாட்சி அம்மன் அங்க வீட்டு இருக்கிற அங்க வந்து வீட்டு இருக்கிறதுனால அத கன்னி கோயில்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னீங்கம்மா. நிறைய சின்ன சின்ன கருத்துக்கள்லாம் நமக்கு தெரியாததெல்லாம் நிறையாவே சொன்னீங்கம்மா. எல்லாமே நல்லா இருந்ததுங்கம்மா. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்மா. நன்றிங்கம்மா. சிவன் வாழ்த்து பாடி முடிச்சுட்டு நம்ம அடுத்த அடியாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? வான்மிகில் வழாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை ஒரு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடிகளும் வணங்குகிறேன்.